நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். த கிரேட் இந்தியன் கிச்சன் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த படம் மலையாளத்துல ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பொங்கல் டைம்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப இதுக்கு வந்து நிறைய சோசியல் மீடியாலலாம் வந்து பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரொமோஷன் இந்த சென்ஸ் வேர்ட் ஆஃப் மவுத்ன்ற மாதிரி படம் பார்த்தவங்க வந்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய டைட்டில பார்த்த உடனே என்ன தோணுச்சுன்னா, சரி ஏதோ இந்தியன் கிச்சன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சமையல் மெத்தடு, சாப்பிடுற சாப்பாடு, அதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டின்ற மாதிரி ஏதோ அதை பத்தி ஏதோ பயங்கரமா டீட்டெயில்டா பேசியிருப்பானுங்க போல அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் தான் இருந்துச்சு. ஆனா இந்த திரைப்படம் செய்த சம்பவம் யாதெனில் அதை தான் வந்து டீட்டெயில்டா இன்னைக்கு இந்த எபிசோட் ஃபுல்லா உட்காந்து அலச போறோம். இந்த செய்கையை செய்தவர் வந்து மிஸ்டர் ஜியோ பேபி அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதை பத்தி இன்னைக்கு எபிசோட்ல டீட்டெயிலா பேசுவோம். இன்னைக்கு வழக்கம் போல நம்ம கூட நவீன் இருக்காரு. அண்ட் இந்த எபிசோட்ல நம்ம கூட இன்னொரு கெஸ்டும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹாய் ஸ்வேதா. ஹாய் வினோஷ். ஹாய் நவீன். வெல்கம் பேக். ஏற்கனவே நம்ம விமன் அட் ஒர்க் பிளேஸ்ல பேசியிருந்தோம், அதுக்கப்புறம் இந்த எபிசோட்ல தான் ஜாயின் பண்றீங்க. அந்த படம் வந்து ஆக்சுவலா அப்பவே பார்த்துட்டு பேசணும்னு நம்ம நினைச்சது, பட் அந்த டைம் நம்மளுக்கு செட் ஆகல. பிளான் பண்ணி இப்பதான் அதை பத்தி பேசுறதுக்கான டைம் வந்திருக்கு. ஆமா, ஆக்சுவலா வினுஷ் வந்து என்கிட்ட இந்த படத்தை பார்த்துட்டு உடனே அடுத்த நாளே பேசலாம், டக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வியூன்னு ஒரு ஆப்ல ஏதோ ஒரு ஆப் வியூ இல்ல, ஆக்சுவலா அது வந்து அந்த படம் வந்து நம்ம நார்மலா மற்ற ஓடிடில வராம நீ ஸ்ட்ரீம்னு ஒரு ஓடிடில வந்துருந்துச்சு. கரெக்ட். ஆக்சுவலா இந்த சபரிமலை இஷ்யூ எல்லாம் பத்தி பேசினதுனால வந்து எந்த ஓடிடியும் எடுக்க விடாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான மலையாளம் ஓடிடில மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஆக்சஸ் நிறைய பேர் இல்லாதனால பார்க்க முடியல. நிறைய ஃபேஸ்புக்லாம் ரிவ்யூ நிறைய போட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பட் பார்க்க முடியல அந்த டைம்ல. வினுஷ் இன்ஃபேக்ட் வந்து எனக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்து உடனே பாரு நம்ம சீக்கிரமா பேசலாம். ஆக்சுவலா நானே வந்து அந்த மீ ஸ்ட்ரீம்ல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டெம்பரரி பேக் மாதிரி ஒண்ணு வச்சிருந்தானுங்க, கிரேட் இந்தியன் கிச்சன் பேக் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. அது வந்து 5 டேஸ்க்கு மட்டும் அந்த நம்ம பே பண்ணோம்னா 5 நாளைக்கு மட்டும் அந்த ஆக்சஸ் இருக்குன்ற மாதிரி. நான் அதுலதான் பே பண்ணி நான் பார்த்தேன், என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்தேன், அப்புறம் உடனே பார்க்க சொன்னேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஐ திங்க் அது ரொம்ப பாப்புலரா எல்லா இடத்துலயும் கிரேட் இந்தியன் கிச்சன் பத்தி போட்டுருந்தது, ஆர்டிகல் மேல ஆர்டிகல். ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி ஒரு காமன் லைஃப் பத்தி ஒரு ஃபிலிம் பண்ணுவாங்க அண்ட் அது இந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. நான் இன்னொன்னு வந்து ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க, அதனால கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ப்ரீச்சியா இருக்கும், ரொம்ப வந்து இதெல்லாம் திணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப சட்டிலா ரெகுலரா நடக்கிறத ரொம்ப ஈஸியா அப்படி சொல்லிட்டு போயிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்ப நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்க்ளைமரையும் சொல்லிடுவோம். ஆக்சுவலா இது வந்து எல்லா ஸ்பாயிலரு அதெல்லாம் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பேசவே முடியாது, ஃபுல்லா பேசினாதான் பேசவே முடியும். அதனால படம் பார்க்கணும், ஸ்பாயிலர் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க படத்தை பார்த்துட்டு இந்த எபிசோட கண்டினியூ பண்ணுங்க. எப்படியும் நான் அந்த படம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க எபிசோட கண்டினியூ பண்ணுங்க. இதுலயே மொத்த படத்தையும் மோஸ்ட்லி கவர் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து என்னன்னா, நான் வந்து இந்த படத்தை வந்து அதே மாதிரிதான் எல்லாரும் அந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே ஃபேஸ்புக் அது இதுன்னு நிறைய இடத்துல வந்து ரொம்ப பயங்கரமான ரிவ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு. இதை எல்லாரும் பார்க்கணும்னு. சரி என்ன இதுன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நான் பர்பஸா பே பண்ணி உள்ள போனேன். பட் அப்பயுமே எனக்கு ஒரு இது என்னன்னா, இப்ப நவீன் சொன்ன மாதிரி ஏதாவது இவனுங்க சும்மாவே எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப ஓவரா பில்டப் கொடுப்பானுங்க, அந்த மாதிரிதான் ஏதோ பண்றாங்க போல, சரி சும்மா பார்ப்போம் அப்படின்னு நினைச்சுதான் அந்த படத்தை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா எனக்கு வந்து எந்த பாயிண்ட்ல வந்து இந்த படம் வந்து லைக் ஸ்ட்ரைக்கிங்கா ஓகே ஏதோ செம்மையா ஒண்ணு சொல்ல வர்றாங்க அப்படின்னு வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் படம் ஓடிடுச்சு. அந்த ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் படத்துல வந்து கதை அப்படின்னு எதுவுமே பெருசா வரவே இல்லை. சீன் பை சீனா ஓடிக்கிட்டே இருக்கு. ரிப்பீட்டடா ஒரு கிச்சனை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் காட்டிக்கிட்டே இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் நாள் 2வது நாள் காட்டுற வரைக்கும் வந்து ஏதோ சொல்ல போறானுங்கன்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கேன். அந்த ஒரு 2வது 3வது நாளுக்கு அப்புறம் அந்த கிச்சன் சீன் வரும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கரமா ஒரு ஃபீல் ஆச்சு. ரைட்டு, ஏதோ பெருசா ஒண்ணு பண்ண போறானுங்க, சூப்பரா ஒண்ணு பண்ணிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அது வரைக்கும் எனக்கு போர் அடிக்கவும் இல்லை. போர்ங்கிறத விட அது வந்து ஒரு அந்த ஃபீலிங்கை டிஸ்கிரைப் பண்ண முடியல. ஒரு மாதிரி லைக் சீட்ல உட்காந்து பார்க்க முடியல.
ஏன்னா இது வந்து நம்ம நம்ம வீட்டுல நடக்கிற விஷயம் இல்ல, நிறைய நம்ம பாட்டி எல்லாம் பண்றதை நம்ம பார்த்திருக்கோம். பட் அத பார்த்துட்டு அத ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அது ஒரு வேற மாதிரி ஒரு எஃபெக்டா இருக்கு. அது ஸ்கூமியா இருக்கு. அது நம்ம ஒரு ஃபேமிலியோட பார்த்தோம்னா கண்டிப்பா எல்லாரையும் அன்கம்ஃபர்டபுள் ஆக்கிடும் அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் மட்டுமே. அது எந்த அளவுக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங் கூட பாப்பாங்கிறது எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் வந்து எங்க அம்மா வந்து இந்த மூவியை பார்க்க வச்சேனா, படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பயங்கரமா சொல்லுவாங்க, சூப்பரா இருக்கு அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1/2 மணி நேரம் ரொம்ப போர் அடிச்சிருச்சு, சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா அந்த படத்துல அதை காமிக்கிறதுக்கான ரீசனே, ரிப்பீட்டேட்டிவா காமிக்கிறதுக்கான ரீசனே வந்து நீங்க உங்க லைஃப் ரெப்படேட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான். ஐயோ இது இன்னும் ரீச் ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆக்சுவலா நான் அந்த படம் பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஐடி ஷேர் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. எனக்கு வந்து இந்த படம் முடிஞ்ச உடனே என்னோட ஃபீல் எப்படி தெரியுமா இருந்துச்சு? படம் பார்த்து முடிச்ச உடனே, சார் இந்த படம் தியேட்டர்ல வராம போயிருச்சு, ஒரு ஃபுல் ஷோ புக் பண்ணி நம்ம சொந்தக்காரங்களை ஃபுல்லா அந்த ரூம்குள்ள விட்டு தியேட்டர்ல வச்சு கதவோட திறந்து பாருங்கடா, அந்த ஃபீல் இருந்துச்சு எனக்கு. ஆனா அது நவீன் சொன்ன மாதிரி எல்லாருமே நம்மளோட அளவுக்கு அந்த ரியலைசேஷனோட பாப்பாங்களான்னு தெரியல. மேபி அது வந்து ஓகே இந்த மாதிரி நார்மல் லைஃப் தானே, இதுல என்ன இருக்குங்கிற மாதிரி பாத்துருவாங்கங்கிற பயமும் இருக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதே தோன்றது இல்ல இல்லையா? இதுதான் நார்மல், இதுதான் லைஃப்னு அவங்க ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. சொல்லிடுவோமா? அதான் கரெக்ட். நானும் சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். வெறும் ஒரு மூவி பத்தி இதான் ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நல்லா இருக்கும். சோ இந்த மூவி பேஸ் பண்ணிருக்கிறது வந்து இட் இஸ் a நார்மல் ஒரு கப்பிளோட லைஃப் கேரளால. சோ அந்த பொண்ணுக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கா அண்ட் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அரேஞ்ச் மேரேஜ் வழியா. அண்ட் அவ வந்து அந்த கல்யாணம் ஆன அவங்க வீட்டுல போய் தங்குறான். அண்ட் அந்த வீட்டுல வந்து அவ வீட்டுல வேலை எதுவும் இல்லாததுனால வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் அவளே பண்ணிட்டு இருக்கா. அண்ட் அவளும் அவளோட மதர் இன் லாவை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. சோ ஃபுல் கதை வந்து அவ வந்து கல்யாணம் ஆயிட்டு அவங்க வீட்டுல எப்படி எல்லா விஷயத்தையும் பண்றாங்கிறது மட்டும்தான் கதையே. ஒரு 2 months ஸ்பேன், கல்யாணம் ஆகி ஒரு 2 months அந்த இன்லாஸ் வீட்டுல இருக்காங்க. அது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத அந்த கதை. ஸோ ஓவராலா அவுட்லைனா பார்த்தா இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் வந்து உள்ள ஒவ்வொரு சீன்லயும் நிறைய சொல்லியிருக்காங்க. அண்ட் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த பிலிம்ல கம்ப்ளீட்டா வயலன்ஸ்ங்கிறது காட்டவே இல்லை. ரொம்ப நார்மலா யாரும் கோவமும் பண்ண மாட்டாங்க, யாரும் லைக் வாய்ஸை ரேஸ் பண்றது இல்ல. அவுட் ஆஃப் தி ஆர்டினரியா டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ரொம்ப நார்மல் ஃபேமிலி. அதுவே எவ்வளவு வேர்ட்ஸ் இல்ல டிஸ்கிரைப் பண்றதுக்கு. அதான் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்கல்ல, நான் வந்து ஒரு மாதிரி பயங்கர இதோட பாத்துட்டு இருந்தேன், ஒரு கோவத்தோட கஷ்டப்பட்டு பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அந்த எனக்கு ஹாஃப் அன் ஹவர்ல நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணிட்டேன், நீங்க பாத்தீங்களா, என்னால அதை முடிக்கவே முடியல அப்படின்னு. ஏன்னா எனக்கு அது ஒரு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. சரி இப்படி இல்லாம இருந்தாங்க. அண்ட் என்ன அது எவ்வளவு நார்மலா இருந்தது, எப்படி யாரும் இத பத்தி பேசல, எப்படி யாரும் அதை பிரேக் லைக் ஆப்வியஸா ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் வருது. இப்போ வந்து அட்லீஸ்ட் இந்த urban areas I don't think இவ்ளோ வர்ஸா இல்லன்னு நினைக்கிறேன். பட் I think rural areasல கண்டிப்பா இன்னும் ஃபேமிலிஸ் இருக்கு. நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ எதுவுமே ரொம்ப ஒரு கோவமா இல்ல வந்து ஒரு வயலண்டா இல்ல அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி சீன்லாம் எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் ஏன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இதுல வர்ற அந்த மென் வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி கட்டுறாங்க. இன்ஃபேக்ட் அவங்களும் அப்படிதான் நினைச்சுக்கோங்க, நாங்க ரொம்ப நல்லவங்க, நாங்க வந்து எதுவுமே வந்து தப்புலாம் பண்றது கிடையாது, நாங்க ஒரு நல்ல ஃபேமிலி, ரொம்ப வந்து சைலண்டான ஃபேமிலி, ரொம்ப ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி, நாங்க வந்து நாங்க உண்டு, எங்க வேலை உண்டு அப்படின்னு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மைண்ட்லயே அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட்ல அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில எவ்வளவு வந்து பாசிவா இந்த மாதிரி ஒரு அப்ரேஷன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு இது எல்லாருக்கும் தெரியும். எல்லா ஃபேமிலியும் எப்படி நடக்குதுங்கிறதுக்காக இந்த படம் இருக்கும். அது இப்ப நவீன் சொன்ன அதே அந்த பாயிண்ட் தான். லைக் வந்து அந்த ஆண்கள்லாம் வந்து ரொம்ப நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க, அப்படிதான் அவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறதுலதான் எனக்கு வந்து எனக்கு வந்து இந்த படம் பார்த்தப்ப வந்து மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர் அப்படின்னா வந்து
எனக்கு வந்து 2 கேரக்டர். அவரை கிளிக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்தீங்க நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் கிளிக்கிறேன். வரேன் அது எனக்கு ஒரு கொஞ்சம் ஆசை இருக்குல்ல. அந்த 2வது கேரக்டர் நான் அடுத்து சொல்றேன். அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து அதான் அந்த அப்பா கேரக்டர், அதாவது அந்த பொண்ணோட மாமனார் கேரக்டர். இப்ப நவீன் சொன்ன மாதிரி தான், அவர் எந்த இடத்துலயுமே ஒரு வில்லன் மாதிரியான ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட இருக்காது. சாஃப்டா அப்படியே பேசினா கூட வாய்ஸே வெளியே வராத மாதிரி அப்படியே இருக்கிற ஆளு. ஆனா சாமி சரணம் சீன்லயும் எனக்கு அந்த ஆளு சாமி சரணம்னு சொல்றப்பெல்லாம் எதையாவது எடுத்து அடிக்கணும் போல இருந்துச்சு நிஜமா. அந்த சோஃபால உட்கார்ந்துட்டு கால ஆட்டிக்கிட்டே போன நோண்டு தெரியுமா, அப்படியே பயங்கரமா டென்ஷன் ஆகுது. ஒரு இந்த சீன் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் இந்த சீனை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆக்சுவலா யூஸ்வலா வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பயங்கரமா இவர் அப்படியே வந்து பார்த்து கவனிக்கிற மாதிரி தான் அதுல ஃபர்ஸ்டே காட்டியிருப்பாங்க. இவர் வந்து சோஃபால அப்படி சாஞ்சிட்டு பேப்பர் படிச்சிட்டு இருப்பாரு. வந்து காஃபி கொண்டு வந்து கொடுப்பாங்க கையில, பிரஷ் எல்லாம் வந்து கையில கொடுத்துருவாங்க அவங்க ஒய்ஃப். ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து இந்த பிரெக்னன்சி டைம்னு சொல்லிட்டு அவங்கள பாக்குறதுக்கு அந்த ஊருக்கு போயிருப்பாங்க. அந்த டைம்ல வந்து இந்த டாக்டர் எல்லாம் மட்டும் இருப்பாங்க. ஸோ இவர் வந்து வழக்கம் போல வந்து பேப்பர் படிச்சிட்டு இருப்பாரு. காஃபி கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் என்ன பிரஷ் பண்ணலாமா அப்படிம்பாரு. சரிம்மா சரி அங்கிள் போய் பிரஷ் பண்ணிட்டு வாங்க அப்படிம்பாங்களா அந்த டாக்டர். அதுக்கு வந்து பிரஷ் கிடைக்கலையம்மா, பிரஷ் கிட்டிட்டு இல்ல எட்டி ஒரு வதவாச்சாரம் நடக்கும் அப்படின்னு இருக்கும். இல்ல அது இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அந்த பொண்ணு போய் அந்த அவளோட ஹஸ்பண்ட போய் சொல்லும் போது பிரஷ் எடுத்து கொடுத்தா என்ன சின்ன விஷயம் தானே. ஆமா அது சின்ன விஷயம் தான், ஆனா அது டெய்லி பண்ணணும். அண்ட் அதையே அந்த பையன் பண்றது இல்ல. அந்த 2 கொஸ்டின் வந்து ஏன் அவங்களுக்கு தோண மாட்டேங்குதுன்னு தான் யோசிக்க தோணுது. இல்ல அது 2வது விஷயம். எனக்கு இந்த நாய் என்னதான் பண்றான்னு கேக்குறேன் கடைசி வரைக்கும். படத்துல அவன் சோஃபால உட்காந்துட்டு சேர்ல உட்காந்துட்டு பேப்பர் படிச்சது தவிர அவன் வாழ்க்கை பூரா எதுவுமே பண்ணல. இந்த மிக்சர் சாப்பிடுவான்ல அந்த கவுண்டமணி காமெடியில அந்த மாதிரிதான் உட்காந்துருந்தான். இவனுக்கு வந்து பிரஷ் பண்றது ஒண்ணுதான் குறைச்சல். ஆனா எனக்கு என்னன்னா, அந்த மாமனாரோட கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு அப்படியே என் தாத்தா தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா நான் அவர் சொல்றதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். என் பாட்டி வந்து சட்னி ஏதாவது பண்ணும்போது என் தாத்தா சொல்லியிருக்காரு, முன்னாடி அம்மியில சட்னி அரைப்பாங்க எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு அவரே சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது அப்போ பாட்டிய வந்து அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா அத்தனை வருஷம் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து ஏதாவது சொன்னா அப்ப நீங்களே போய் அரைங்க சொல்லிடுவாங்க என் பாட்டி. ஆனா ஒரு புதுசா கல்யாணம் ஆகி வந்த பொண்ணு வந்து அப்படி எல்லாம் பேச முடியாது. அவன் வந்து எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. இம்ப்ரெஸ் பண்ணலாங்கிறத தாண்டி ஐயோ இப்படி எழுத்து பேசிட்டா வந்து மரியாதை குறைவா போயிருமே, நம்ம வந்து நம்ம ஃபேமிலி திட்டுவாங்க, நம்ம பேரண்ட்ஸ் திட்டுவாங்க, சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்ட மாதிரி எதுவும் சொல்லவும் முடியாம. அது இன்னொரு எமோஷனல் பிளாக்மெயில் என்னன்னா, ஒரு பொண்ணு எப்படி எல்லாம் பண்ணானா இப்படியா வளர்த்தினாங்கன்னு அவங்க பேரண்ட்ஸ திட்டிடுவாங்க. அதை விட நமக்கு அவமானம் வேற எதுவும் இல்ல. அதுக்காகவே அவளும் நிறைய ட்ரை பண்ணுவான். இந்த இன்னொரு சீன்ல அவர் வந்து வெளியே கிளம்பி போறப்ப செருப்பு கொண்டு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து வாசல்ல வைப்பாங்க. அதெல்லாம் எப்படி சொல்றது, இந்த பண்ணையார் மனநிலைன்னு சொல்லுவாங்கல்ல, அடிமைதான். அது அடிமைன்னு சொல்றத தவிர வேற வார்த்தையால டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. அவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அதாவது இந்த ஹீரோயினோட மாமியார், அவங்களுக்கு வந்து அது அத்தனை வருஷமா அதை பண்றாங்க. ஒரு தடவை கூட அது பிரச்சனைக்குரிய விஷயம்னு அவங்க ஃபீலே பண்ணல, அவங்களுக்கு அது தோணவே இல்லைல்ல. ஒரு சீன் நோட் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அதை நான் நோட் பண்ணல. செகண்ட் டைம் திரும்பவும் உட்காந்து பார்க்கும்போது தான் நான் நோட் பண்ணேன். அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த ஃபுல் அவங்க மாமியாரும் மருமகளும் சேர்ந்து சமையல் எல்லாம் பண்ணி முடிப்பாங்கல்ல, முடிச்சுட்டு நைட்டு டின்னர் வந்து சாப்பிட உட்காருவாங்க டேபிள்ல வந்து. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த பையனும் அந்த அப்பாவும் சாப்பிடுவாங்க. வழக்கம் போல சாப்பிட்டுட்டு முருங்கைக்காய் தோலெல்லாம் அந்த டேபிள்லயே போடுறது, அப்படியே சிந்தி சதறி கிடக்கும், தட்டு காஞ்சு போய் கிடக்கும், அப்படியே தான் இருக்கும். அந்த பொண்ணு வரும்போதே அந்த பொண்ணோட மூஞ்சில அவ்வளோ அந்த ஒரு அருவருப்பு இருக்கும். ஐயோ இப்படி வச்சிருக்காங்களே, இதுல உட்காந்து சாப்பிடணுமேனு கஷ்டப்பட்டு உட்காரும். ஆனா அவங்க மாமியாரை பார்த்தோன்னா கேஷுவலா வருவாங்க, அந்த குப்பையில நடுவுல அந்த தோசை வச்சிருந்த பிளேட்டை வைப்பாங்க, வச்சுட்டு டக்குன்னு 2 தோசை எடுத்து அவங்க ஹஸ்பண்ட் சாப்பிட்ட பிளேட்ல எடுத்து போடுவாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப அதை நோட் பண்ணல, அந்த பிளேட்டு நான் நோட் பண்ணல, அவங்க ஒரு பிளேட்ல போடுறாங்கன்னு நினைச்சேன். செகண்ட் டைம் பார்க்கறதும் தெரிஞ்சு அந்த காஞ்சு போன பிளேட்ல அவங்க பாட்டுக்கு போட்டு அவங்க பாட்டுக்கு சட்னி ஊத்தி கேஷுவலா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சாப்பாடு விஷயத்திலேயே நிறைய கவர் பண்ண வேண்டியது இருக்குது ஆக்சுவலா அந்த படத்துல வந்தது. ஒண்ணு, இந்த வைஃப் வந்து ரோஸ் வைப்பாங்க இந்த ஹஸ்பண்டுக்கு, இல்ல வந்து எனக்கு வந்து சூடா எடுத்துட்டு வா, நல்லா முறுமுறுன்னு தான் வேணுமா சாருக்கு, லைட்டா ஆறி போனா சாப்பிட மாட்டாராமா. சோ இதை கொண்டு போய் உள்ள வச்சிடணும். உள்ள வச்சா யார் சாப்பிடுவாங்க, இவங்க தான் சாப்பிடணும், லேடிஸ் தான் சாப்பிடணும். சோ இந்த மொறுமொறுன்னு தோசை சாப்பிடணும், சூடா சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்கும்ல லேடிஸ்க்கு, அதை சமைச்சு கொடுக்குறவங்களுக்கு.
அந்த கன்சர்வேஷனே அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. நீங்க சும்மா இருக்கீங்க, நீங்க சாப்பிட்டுக்கங்க, எனக்கு வந்து சூடா கொடுங்க அப்படிங்கிறது. இதுக்கு காரணம் வந்து இந்த ஹஸ்பண்ட்ஸ், இந்த வந்து மென் வந்து சம்பாதிச்சுட்டு வர்றது மட்டும் காரணமா இருக்குன்னு தோணல. இப்ப நம்ம சொசைட்டிலேயே வந்து அந்த இது இருக்குது, அந்த மைண்ட் செட் இருக்குது, ஆம்பளைங்களுக்கு நல்லா சூடா சாப்பிடணும், இதுவா சாப்பிடணும் அப்படின்னு. அது நான் ஒரு பாயிண்ட் இங்க என்ன கொண்டு வரணும்னா, திஸ் இஸ் நத்திங் பட் அன்பெய்ட் லேபர். முன்னாடியே ஒரு அந்த எபிசோட்ல கவர் பண்ணதுதான். சோ நம்ம நாட்டுல நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 6 ஹவர்ஸ்க்கு அந்த விமன் வந்து அன்பெய்ட் லேபர் பண்றாங்க. அவங்க பண்ற அதே வேலைய வேற யாராவது கொண்டு வந்து பண்ணா நிச்சயமா நிறைய காசு சம்பாதிக்கலாம். பட் வீட்டுல இருக்கிறவங்க பண்றதுனால ஃப்ரீயா பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல அதான் அந்த அவங்கள்ட்ட வந்து இப்போ நீ நிஜமாவே பே பண்ணி வேலை வாங்குறோம்னு வச்சுக்கோமே, அப்ப கூட வந்து நீ இதை இப்படி பண்ணு அதை அப்படி பண்ணுன்னு நம்ம டிமாண்ட் பண்ணலாம். இது வந்து ஒவ்வொருத்தரும் இந்த மைண்ட் செட்டே வந்து நம்ம யாருக்குமே சொல்லி கொடுக்கப்படாமலே இருக்கு. அதாவது இந்த சமையல் பண்றதோ இல்ல துணி துவைக்கிறதோ இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சர்வைவலுக்காக அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம நம்மளுக்கு இது வரைக்கும் அப்படி ஒரு ஐடியான்றது வந்ததே இல்லை. அதாவது எப்போ இருப்போம், இப்போ பாய்ஸா இருக்கோம் நாங்க அப்படின்னா எங்களுக்கு எப்ப அந்த பிரச்சனை வரும் அப்படின்னா, நம்ம ஒரு ஹாஸ்டல்ல போய் இருக்கோம் அப்படின்னா அந்த ஹாஸ்டல்ல இருக்கும்போது வேற வழி இல்லாம துணி நீதாப்பா துவைச்சுக்கணும் அப்படின்றது சொல்லுவாங்க. அப்ப மட்டும் நம்ம அந்த மாதிரி காரணங்கள்ல தான் எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் பாய்ஸ் வந்து துவைக்க பழகுறதே. அதுவும் வந்துட்டு எப்ப இருக்கும்னா கரெக்டா அந்த படிச்சு முடிக்கிற வரைக்கும் இருக்கும். அது வந்து எப்படின்னா அந்த வேலைக்கு ஒரு ஆள் அப்பாயின்ட் பண்ற வரைக்கும் பண்ற மாதிரி கணக்கு. அடுத்து எப்படா கல்யாணம் ஆகும் வெயிட் பண்றது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பண்றதுக்கு ஆள் வந்துடும். அது வரைக்கும் நம்ம பண்ணா போதும். சமையல் அதுதான். இப்ப நான் எங்க வீட்டுல வந்து நான் இப்ப இருக்கிற வீட்டுல நான் வந்து எனக்கு தேவையான அளவு நான் ஏதோ அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு சமையல் பண்ணி சாப்பிடுறேன். ஆனா இப்ப வரைக்குமே வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, இவனா சமையல் பண்ணி கஷ்டப்படுறான், சீக்கிரம் வந்து ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டோம்னா அவனுக்கு அந்த கஷ்டம் இருக்காது. இதுதான் கல்யாணம் பண்றோம். அதுதான் கல்யாணம் பண்றோம் ஊர்ல. அதான் இவங்க சொல்றதெல்லாம் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, அவன் பாவம். இங்க ஒரு ஃபன்னி ஸ்டோரி என்னன்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பையன் இங்க இருக்கான். அவன் வந்து ரொம்ப நல்லா சப்பாத்தி போடுவான். சோ அந்த சப்பாத்திய வந்து அவன் வீட்டுக்கு போய் பண்ணப்போ அவன் பாட்டி வந்து அழுதுட்டாங்களாம், இதுக்காகயா நான் இவ்வளவு தூரம் அனுப்பினேன் அப்படின்னு. இதே விஷயம் ஒரு பொண்ணு பண்ணிருந்தா எவ்வளவு பெருமைப்பட்டிருப்பாங்க. அந்த அப்பா சூப்பரா சப்பாத்தி போடுவாரு. ஆமா ஆமா. அது ஐ திங்க் நான் வந்து என்னோட வீட்டுல எங்க அப்பா அம்மாவும் டிவிஷன் ஆஃப் லேபர் ரொம்ப பார்த்து வளர்ந்ததுனால எனக்கும் வேர்ல்ட்ல இருந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படம் எல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டுல ஓகே, பட் நிறைய வீட்டுல வந்து இந்த மாதிரிதான் விமன் தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல நீங்க இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் சொல்றப்ப இன்னொரு பாயிண்டையும் கன்சிடர் பண்ணணும். நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து இப்ப ஆம்பளைங்க வந்து இந்த நல்ல ரோல் பிளே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ரொம்ப நல்லவங்க, நாங்க ஹெல்ப் எல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. நான் காய்கறி வெட்டி தரேன், சண்டே வந்து அதான் சொல்ல வந்தேன். இந்த ஜென்ரலா வந்து பாருங்க, அப்பாலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல், மத்தவங்க மாதிரி கிடையாது, ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். அது எவ்வளவு ப்ராப்ளமேட்டிக்ங்கிறது சொல்லணும். இப்படி லைட்டா வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற பேர் வழியில நிறைய இடத்துல எஸ்கேப் ஆயிக்குவாங்க. நியாயமா ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலையை இவங்க வந்து நாங்க பாரு 1-2 வேலை ஹெல்ப் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பேக் டு தட் இரிட்டேட்டிங் கேரக்டர் பண்ண முடியாது. அந்த இல்ல சில இதெல்லாம் சொல்லாம விட முடியல. ஃபர்ஸ்ட் தான் அந்த 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 மாமனார் சொல்ற அந்த மாடுலேஷன், அந்த சொல்ற இதெல்லாம் இருக்குல்ல, அதாவது வந்து அந்த சோறு வாஷிங் மெஷின்ல துணி, அதுதான் வாஷிங் மெஷின்ல துணி போட்டா சட்டை கிழிஞ்சிரும்லமா, அந்த அந்த டோன் கேட்கும் போது அது எவ்வளவு சாஃப்டான டோனா இருந்தாலும் எரியணும் போல இருக்கு. அது கூட சேர்த்து இன்னொரு சொல்லுவாரு பாத்தியா, என் சட்டையை மட்டும் நீங்க வந்து வாஷிங் மெஷின்ல துவைக்காதீங்க, உனக்கு வேணும் நீ துவைச்சுக்கடா நாயே அப்படின்னு இருக்கணும். எனக்கு அவர் பேசுறப்பெல்லாம் நிறைய அந்த கவுண்டர் கொடுப்பார்ல, இல்ல இந்த கிரீஸ் டப்பா உதைக்கிற மாதிரி அந்த உதப்பார்ல செஞ்சில, அந்த மாதிரி அப்படியே தான் தோணிட்டு இருந்துச்சு எனக்கு. இந்த படத்துல வந்து ஆக்சுவலா டெக்னிக்கல் இந்த சென்ஸ், அந்த சில எடிட் பண்றது, அந்த அந்த ஒரு ஷாட் விட்டு இன்னொரு ஷாட் போறதெல்லாம் ஒரு மாதிரி செமையா இருந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த அந்த பொண்ணு வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணி இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கும்ல,
அந்த இன்டர்வியூ லெட்டர் வந்து அந்த மாமனார் தான் ரிசீவ் பண்ணிருப்பாரு. அப்ப வந்து என்ன பண்ணிருக்க, லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி நான் இந்த டான்ஸ் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொன்ன உடனே, இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ போடுவாப்ல. அதை போடும்போது வந்து லாஸ்டா சொல்லுவாரு, நீங்க பண்ற வேலை வந்து ஒரு மினிஸ்டரோ ஒரு கலெக்டரோ பண்றதை விட பெரிய வேலை. இந்த வீட்டுல உட்காந்து பண்ற வேலையை வந்து இந்த வழக்கமா குளோரிஃபை பண்ணுவாங்க இல்ல, பெண்கள் வந்து செய்ய முடியாத வேலைகளை செய்யறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு டைலாக், அதான் அந்த டைலாக் சொல்லுவாரு. அதாவது இந்த இப்படிதான் ஒரு எக்ஸாக்டா அந்த டைலாக் வந்து, நீங்க பண்ற வேலையெல்லாம் வந்து ஒரு கலெக்டரோ ஒரு மினிஸ்டரோ பண்றதை விட பெரிய வேலை. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் நீங்க பண்றதெல்லாம். அதனால இதை வந்து தப்பு, அதை வந்து இலக்காரமா நினைக்காதமா, இது போக போக சரியா போயிடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி முடிப்பாரு. கட் பண்ணா அடுத்த ஷாட் என்ன அப்படின்னா, அந்த வெளியில துவைக்கிற கல்லுல அந்த மாமனாரோட இன்னரை வந்து அந்த பொண்ணு துவைச்சுட்டு இருக்கும். அவர் சொல்லுவாரு, நீ பண்ற வேலை வந்து ரொம்ப பெரிய வேலை அப்படின்னு சொல்லுவாரு. கட் பண்ணி முடிச்சு அடுத்த ஷாட் பார்த்தோம்னா, இது வந்து நானுமே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப நோட் பண்ணல, செகண்ட் டைம் பாக்குறப்ப நோட் பண்ணேன். எனக்கு வந்து அது ஒரு செம்மையான ஒரு டக்குன்னு அந்த கான்ட்ராஸ்ட் நிறைய இடத்துல அதை காட்டுவாங்க. இல்ல இது இவங்க குளோரிஃபை பண்றதெல்லாம் எப்படி நம்ம ஜி பண்ணுவாரு, துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்து கை தட்டுங்க, மலர் தூங்க அப்படி மகள், அந்த மாதிரி நல்லா எக்யூப்மெண்ட் எல்லாம் தர மாட்டாங்க. அந்த சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் வந்து சாப்பாடு ஒழுங்கா போட மாட்டாங்க, புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் இருக்காது, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து கை தட்டிக்குவாங்க, வந்து சல்யூட் வச்சிருவாங்க, அந்த மாதிரி. இல்ல நான் அந்த எக்யூப்மெண்ட் பத்தி சொல்லும்போது, கிச்சன்ல கூட ஒரு மிக்ஸி யூஸ் பண்றது, கிரைண்டர் யூஸ் பண்றது, அதெல்லாம் கூட ஒரு குறைவா சொல்ற மாதிரி இருக்கும். அது அது ஏன்னு எனக்கு தெரியல. மேபி என்னோட தாத்தா பாட்டி கேரளால இருந்து வந்ததுனால நினைக்கிறேன். பட் அவங்க நான் மூவிய பார்க்கும்போது எனக்கு நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா என் வீட்டுல நான் இதெல்லாம் நடக்கிறத பார்த்திருக்கேன். நானே கேள்வி கேட்டிருக்கேன். ஆனா என்னோட தாத்தாக்கு வந்து அதெல்லாம் தப்பாவே தெரியாது. ஏன்னா அது வந்து இட் இஸ் கன்சிடர்ட் டியூட்டி ஆஃப் அ வுமன்ங்கிற மாதிரி. இத்தனைக்கும் என் பாட்டி வந்து போஸ்ட் மாஸ்டரா இருந்தாங்க. அதெல்லாம் பண்ணிட்டும் 3 வேளை சாப்பாடு போட்டுட்டும் எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இந்த சட்னி, இந்த மிக்ஸி பத்தி பேசுறீங்கல்ல, அவங்க நம்ம மாமனார் இருக்காருல்ல, அவர் வந்து சொல்லுவாரு, சட்னி வந்து மிக்ஸில அரைச்சியாமா அப்படின்னு கேட்பாரு. அந்த பாவமான டோன்ல கேட்பாரு, மிக்ஸில அரைச்சியாமா? ஆமா ஆமா மாமா அப்படிம்பாங்க. அப்படியா, சரிம்மா, கல்லுல அரைச்சதுன்னா நல்லா இருக்கும், சரி ஓகேம்மா விடு பரவாயில்ல அப்படிம்பாரு. ஆமா அப்படிம்பாரு. அடுத்த சீன்லயே இந்த ரைஸ் குக்கர், ரைஸ் வந்து குக்கர்ல வைக்க கூடாது, ஏன்னா வந்து உடம்புக்கு நல்லது இல்லையா, அதனால வந்து நீங்க வடிக்கணும் அப்படிம்பாரு. அப்ப வந்து சோறு மட்டும் அடுப்புல வைக்கணும், குக்கர்ல வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே வந்து போன் பண்ணி அவங்க பையன் கிட்ட சொல்லிட்டு, அந்த பையன் வந்து உடனே மறுபடியும் போன் பண்ணி இவங்க கிட்ட சொல்றது. இதுல ஒரு கேரக்டர் அப்ரிஷியேட் பண்ண என்னன்னா, அந்த மாமியாருக்கு வந்து இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஆனா she was helpless in her time. அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. கரெக்ட். ஏன்னா அவங்க வந்து வேற ஊர்ல இருந்தாலும் இவளுக்கு கூப்பிட்டு ஜாபுக்கு அப்ளை பண்ணு, நான் அட்வைஸ் பண்றது அவங்கதான். அண்ட் இந்த மாதிரி அந்த தாத்தானே வருது, சாரி, அந்த மாமனார்ட்ட சொல்றாரு, கொஞ்ச நாள் குக்கர் அட்ஜஸ்ட் பண்ணா என்ன அப்படின்னு அவங்களே கேக்குறாங்க. பட் அவங்களால கேட்க முடியாத இவளால பண்ண முடியாது. அவங்க டைம்ல அவங்களால அப்போஸ் பண்ண முடியல. இப்போ வந்து இந்த மாதிரி மூவி வந்திருக்குன்னா அவங்க ஜெனரேஷன்ல சுத்தமா யாராவது இந்த மாதிரி சொன்னா கூட மதிச்சிருக்க கூட மாட்டாங்க. ஆமா நீதான் அந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த வகையில அதான் இந்த மாமியார் வந்து இந்த மருமகளுக்கு நிறைய இடத்துல சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஆனா எக்கச்சக்க ஃபேமிலில அதுவும் இருக்காது. இந்த மூவில இன்னொரு புது கேரக்டர் என்ன யாருன்னா, அவங்க அந்த பையனோட ஒரு கசின் வந்து வீட்டுக்கு விருந்தாளியா வருவாரு. அதை எப்படி டிஸ்கிரைப் பண்றது, அவர் பண்றது இரிட்டேட் தான். இந்த படத்துல வர எல்லா கேரக்டருமே இரிட்டேட் தான். ஆமா, அது வந்து ஒரு கட்டன் சாயா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்புறமா அதை கொண்டு வந்ததும் இல்லாம அதுக்கு மேல கம்ப்ளைண்ட் வேற பண்ணுவாரு. இப்படியா பண்றது கட்டன் சாயா, இல்ல ஒரு ஏலக்காய் அது இது போடணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ராத்திரி நாங்க குக் பண்றோம். அதான் முக்கியமான விஷயம். நான் முன்னாடி கூட சொல்லிட்டு இருந்தேன், ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற பேரோட இருப்பாங்கல்ல. இன்னைக்கு வந்து பொம்பளைங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைக்கணும், இன்னைக்கு ஆம்பளைங்க தான் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க சமைப்பாங்க. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த காட்டுவாங்க, அந்த டேபிள் சாப்பிட்ட இடத்தையும் சமைச்ச இடத்தையும் காட்டுவாங்க. மறுபடியும் வந்து ஒரு டீ கேட்பாரு நம்மள, ஒரு சொன்ன ஸ்பெசிபிகேஷன்ல டீ கொண்டு வரணும், ஏலக்காய், கார்ட்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. இவங்க சாப்பிட்டுட்டு உள்ள கார்ட்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. வா விளையாடு அப்படின்னு கூப்பிடுவாரு. இல்ல எனக்கு வேலை இருக்கு,
அப்படிம்பாங்களா இந்த டாக்டர் இன்ல வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு உள்ள அப்படிம்பாங்க. என்ன வேலை இருக்கு? சமையல் ஃபுல்லா நம்ம போனா இவளுக்கு என்ன வேலை இருக்கு அப்படிம்பாரு நக்கலா உட்காந்துக்கிட்டு. அங்க போயிட்டு அந்த கிச்சன்ல வந்து அதை இவங்க சமைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், அதை கிளீன் பண்றதுக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அதை கன்சிடர் பண்றதே கிடையாது. இவங்க ஒரு வேலை சமைச்சிட்டாங்க அப்படின்னா ஆமா பாரு நாங்க வந்து உங்களுக்கு வந்து நம்ம தான் எல்லா என்ஜாய் வேலையும் பண்ணுங்க. பண்ணிட்டோமே இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்பாரு. இல்ல அந்த சமையலை செய்யும் போது இருக்கிற டிஃபரன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல அவங்க காட்டுறது. இப்போ அடுத்து நம்ம தான் கிளீன் பண்ண போறோம்னு தெரிஞ்சா Correct. அதை செய்யும் போதே கரெக்டா Correct. செய்வோம். இப்போ வந்து இப்ப நான் வந்து இப்ப நான் தனியா இருக்கேன், நான் வந்து ஒரு பாத்திரத்துல வந்து ஒரு குழம்பு வைக்கிறேன், திரும்ப வந்து நான் சாப்பிட போறேன்னா நான் அந்த குழம்பு எடுத்து இன்னொரு கிண்ணத்திலயோ எதுலயோ மாத்தி வச்சுட்டு நான் யூஸ் பண்ண மாட்டேன். எந்த பாத்திரத்துல செய்யறோம் அதுல அதேதான் இருந்து அப்படியே யூஸ் பண்ணுவேன். இதுவே அதேதான் நம்ம அதேதான் அம்மாக்கள் வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க அதுக்குன்னு தனியா ஒரு பாத்திரத்துல வைக்கணும், அந்த செஞ்ச பாத்திரத்தையும் வாஷ் பண்ணணும், இந்த பாத்திரத்தையும் வாஷ் பண்ணணும். இது வந்து இப்ப நான் ஏன் இப்படி பண்றேன்னா அடுத்து நான் தான் கிளீன் பண்ண போறேன்றது எனக்கு தெரியும். ஆனா அந்த தாட் இல்லாதப்ப அவங்க வந்து அந்த பாத்திரம் யூஸ் பண்றது மட்டும் இல்ல, அதை எத்தனை பாத்திரம் யூஸ் பண்றோன்ற பிரச்சனையும் இருக்கு. அந்த பாத்திரம் எல்லாம் அப்படியே அது என்ன பொசிஷன்ல கண்டிஷன்ல இருந்துச்சோ அதை அப்படியே ட்ரையா போட்டுட்டு போய் அதை ட்ரையானா இன்னும் கழுவுறது கஷ்டம். மேல அவங்க அந்த மாவு பிணைஞ்ச இடம், மாவு கீழே செதறின இடம் எல்லாத்தையுமே காட்டுவாங்க அந்த ஷாட்ல. எதுவுமே நீட்டா இருக்காது. இது எதுக்குடா இந்த வேலையை அவனுக்கு செஞ்சானுங்கன்ற மாதிரி இருக்கும். அதேதான் அவங்களா சமைச்சிருந்தாங்கன்னா சமைச்சதுக்கு அப்புறம் இருக்க வேலை 1/2 மணி நேரத்துல கம்மியா முடிஞ்சிருக்கும். இருந்திருக்கும். ஆமா இவங்க அப்படியே அந்த மசாலா பாக்கெட் இருந்தா எல்லாம் அங்கங்கேயே இருக்கும். எடுத்து எங்க எடுத்துமா வச்சிருக்க மாட்டாங்க. இல்ல இதெல்லாம் வந்து ரொம்ப பிராக்டிகலா நடக்கிற விஷயம். நிறைய வீட்டுல வந்து நான் சொன்னேன்ல முன்னாடி நிறைய ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ற மாதிரி இருப்பாங்க, சமையல் எல்லாம் பண்றேன் அப்படின்னு இருப்பாங்கல்ல, இந்த வேலையை நிறைய பண்ணுவாங்க. இந்த மாதிரி அரைகுறையா பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ற வேலையை வந்து ஒரே ஒரு நிறைய நாள் வச்சிருப்பாங்க. யூடியூப்ல பாத்துட்டு ட்ரை பண்றேன்னு வந்துட்டு மொத்த கிச்சனையும் தலையிலாக்கி விட்டு போயிடுறது. எங்க அப்பா அந்த காலத்துல வந்து இப்படிதான் வந்து பயங்கரமா இது பண்ணிட்டு இருப்பாரு. நான் அப்ப சமைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தயிர் சாதம் பண்ணுவாரு. தயிர் சாதம் ஒன்னும் தயிர் சாதத்துல தாளிச்சு போட்டு இது பண்றதுக்கு 3/4 மணி நேரம் பண்ணுவாரு. சரியா? இதுக்கு வந்து நான் பாரு ஆனாப்பா ஈஸியா சமைச்சிட்டேன், நீ என்ன பயங்கரமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப இருந்து அம்பல் விட்டுக்கலாம். அப்பெல்லாம் வந்து நான் அப்பாக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பாத்தியா எங்க அப்பா இப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பேன். இந்த கட்டச்சாய கேரக்டர் இருக்காப்ல, இவர் வந்து இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் எப்ப தெரியுமா அந்த கட்டஞ்சாய பத்தி பேச ஆரம்பிப்பாப்ல, இந்த கல்யாணம் சீன் நடக்கும்ல, ஆமா இவங்க கல்யாணம் நடக்கும்போது நிறைய ரிலேட்டிவ்ஸ் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா இப்ப நான் சொல்றது எல்லாமே நான் செகண்ட் டைம் பார்த்ததுனால நான் சொல்றேன். மேபி நீங்க ஒரு தடவை பார்த்ததுனால இதை நீங்க நோட் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இல்ல. ஆமா அதுல காட்டிட்டு இருக்கும்போது பார்த்தா அதுல இந்த கேரக்டரும் வரும். இவரும் இருப்பாரு. இவரு இன்னொருத்த கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாரு, டீ குடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருப்பாரு. அப்பயும் கட்டஞ்சாயா எப்படி போடணும் தெரியுமா அப்படின்னுவாரு. ஆக மூச்சு விடாம சொல்றத பார்த்தா இந்த டைலாக் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்க போல அப்படின்னு இருக்கும். அதேதான். ஆமா இன்னொன்னு நீங்க வந்து இந்த அவங்க சாப்பிடுறத பத்தி, அவங்க டேபிள் வந்து அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டு பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு சீன்ல வந்து முருங்கக்காய் சாப்பிடுவாங்க. முருங்கைக்காய் வந்து அவங்க ஒரு சீன்ல இல்ல, அந்த படம் கடிச்சு ஃபுல்லா அவனுக்கு முருங்காய் சரி படம் ஃபுல்லா முருங்கைக்காய் சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே விடுங்க. ஸோ முருங்கைக்காய் சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்து தனியா ஒரு பிளேட்ல போடுறதோ இல்ல அவங்க சாப்பிட்ட பிளேட்லயே வைக்காம கீழே வந்து அப்படியே வந்து டேபிள்ல வச்சிருவாங்க. டேபிள்ல வச்சுட்டு சரி மறுபடியும் எடுத்து போறது கூட கிடையாது, அதை வந்து அப்படியே விட்டு போயிருவாங்க. இந்த லேடிஸ் அதை கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். சோ இது காமிப்பாங்க. அத அந்த அந்த பொண்ணு வந்து ரொம்ப அருவருப்பா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. பெருசா எதுவும் சொல்ல முடியாது, இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. சோ ஒரு நாள் வந்து வெளியே இந்த ஹஸ்பண்ட் கூட வந்து ஒரு நாள் ஹோட்டலுக்கு போற மாதிரி காமிப்பாங்க. கரெக்டா வந்து சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த எலும்பு வந்து ஒரு பிளேட்ல வைப்பாரு. அப்போ வந்து ரொம்ப விளையாட்டா ரொம்ப பரவாயில்ல உங்களுக்கு டேபிள் மேனர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்குது, சாப்பிட்டதை வந்து தனியா வந்து டேபிள் வைக்க கூடாது இங்க வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு மைண்ட்ல சொல்லுவாங்க. அந்த ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, என்ன டேபிள் மேனர்ஸ், என்ன எனக்கு என்ன டேபிள் மேனர்ஸ் தெரியல அப்படிம்பா. இல்ல இங்க வீட்டுல வந்து அப்படி அதை சொல்றதுக்கே அவ்வளவு பயப்படுவாங்க அவங்க. அதை வந்து வீட்டுல வந்து நீங்க டேபிள் வைக்கிறீங்களே, இங்க மட்டும் கரெக்டா வைக்கிறீங்களே அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க. அதை வந்து அது அவ்வளவு அஃபென்சிவா எடுத்துக்கிட்டு, ஆனா அதை வந்து வெளியே ரொம்ப கோவமா காட்ட மாட்டாரு. இப்படி ரொம்ப ஒரு சிம்பிளா என்ன டேபிள் மேனர்ஸ், என் வீடு என் வசதி நான் பண்றேன், உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு கோச்சிட்டு போயிடுவாரு. இந்த சீன் இங்க முடிஞ்சிடும். ஈகோ ரொம்ப ஹர்ட் ஆயிரும். இவன் என்ன சொல்றது டேபிள் மேனர்ஸ் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டு கை கழுவிவாரு. அப்படி முடிஞ்சிட்டு வந்து வீட்டுல அடுத்த சீனை காட்டுவாங்க. அப்போ வரைக்கும் கோவமாவே இருப்பாரு. சார் வந்து எதுவும் பேச மாட்டாரு. அப்புறம் வந்து அவ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, அமைதியாவே இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்களா, கோவமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நீ பேசுனது கரெக்டா அப்படின்னு கேட்பாரு. இல்ல நீ வந்து நீ பேசுனது தப்புன்னு அப்பாலஜைஸ் பண்ணு அப்படிம்பாரு. அது அப்படி சொல்ல மாட்டாரு. நீ பேசுனது தப்புன்னு நீ நினைச்சேன்னா நீ அப்பாலஜைஸ் பண்ணலாம்.
லைக் ஃபோர்ஸ் பண்ணல, நான் நல்லவன் தான், ஆனா நீ அப்பாலஜைஸ் பண்ணா நல்லா இருக்கும். அது அது எவ்வளவு பெரிய ஒரு எமோஷனல் பிளே. பெருந்தன்மை. எவ்வளவு பெருந்தன்மையா பேசுறாரு பாத்தீங்களா? ஆமா, ஆமா. அந்த பொண்ணு வந்து நான் இப்போ சாரி அவ நினைச்சாலும் தப்புன்னு நினைச்சாலும் தப்புன்னு நினைக்கலட்டாலும் சாரி சொல்லிதான் ஆகணும் அந்த அந்த பாயிண்ட்ல. ஆமா ஆமா. இல்ல அவர் இந்த விஷயத்த சொல்றப்ப சரி அவங்க வேற வழியே இல்லாம அவங்களால வந்து சரி இவங்ககிட்ட எதுவும் இதுக்கெல்லாம் வந்து மூளை அறிவு கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் கம்மி தான் சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவாங்க. சரி சாரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. உடனே சரி ஓகே சரியாயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து செக்ஸுக்கு போயிடுவாரு. கொஞ்சம் கூட இல்ல ஒரு டைம் வேணும்ல. அவங்க வந்து வேற மூட்ல இருக்காங்க. வந்து கொஞ்சம் ஒரு அப்செட்டான மூட் இருக்குது. அது கூட அது எங்க என்ன காமிக்க ட்ரை பண்றாங்கன்னா அது நிஜமாவே ஹர்ட் ஆயிருந்தா அந்த சாரியோட நின்னு இருக்காது. அது இன்னும் நல்லா கொஞ்ச நேரம் ஆயிருக்கும் அது ரிவைவ் ஆகிறதுக்கு. சாரி சொல்ற ஒரே நோக்கத்துக்காக தான் மூஞ்சி தூக்கிட்டு வச்சிருந்தாரு. ஏன்னா ஈகோ வாஸ் ஹர்ட். இல்ல அந்த அந்த அப்படி ஒரு அது ஒரு விஷயம் இருக்குது. கன்சிடர் பண்ணணும். டேபிள்ல வைக்கிறோங்கிறத கன்சிடர் பண்றவே இல்ல பாத்தீங்களா? மறுபடியும் அடுத்த சீன்ல காட்டுவாங்க. அடுத்த நாள் காட்டுவாங்க. அடுத்த நாள் அந்த பையனுக்கு இப்ப ஸ்வேதா சொல்றது அதுதான். அந்த தாட்டுக்கெல்லாம் போற அளவுக்கே அவனுக்கு மைண்ட்ல எதுவுமே கிடையாது. அவனுக்கு யோசிக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவ என் மேனஸ பத்தி பேசலாமா? அந்த ஒரு கொஸ்டின் மட்டும்தான். அதுக்கு நீ சாரி சொல்லு. நான் வந்து ஐயோ உன்னை கேள்வி கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், நீ சாரி சொல்லு வாயால. நீ சாரி சொல்லிட்டியா? ஓகே, நீ எனக்கு கீழேன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. இப்ப எனக்கு பிரச்சனை இல்ல, நான் நார்மல் ஆயிட்டேன். நீ எதுக்காக கோவப்பட்ட, எதை பத்தி பேசுன எனக்கு எதுவுமே தெரியாது. பிரச்சனை நீ என்னை எதிர்த்து பேசிட்ட. ஆமா. இல்ல அந்த இன்சிடென்ட் முடிஞ்சு ஒரு 10 செகண்ட் கூட இருக்காது. சாரி கேட்பாங்க. உடனே சிரிச்சுட்டு சரி வா நம்ம வழக்கம் போல செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு. அது என்ன அவங்க என்ன மைண்ட்ல இருக்காங்க, என்ன தாட்ல இருக்காங்க அதெல்லாம் தெரியாது. அப்படியே ஒரு மெஷின் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த 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 படத்துல வந்து இது முக்கியமா நல்லா காட்டியிருப்பாங்க. இந்த டாபிக்ல தனியாவே நம்ம வரணும். ஆக்சுவலா படத்துல அவங்க ஃபுல்லா வந்து கிச்சன் ஒர்க் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு போற மாதிரி காட்டுவாங்க. 11 மணிக்கு கூட காட்டுவாங்க. போன உடனே அவங்க எதுவும் பேசுற மாதிரி எதுவும் பேச கூட மாட்டாங்க. டைரக்டா வந்து செக்ஸ் அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. சோ அவங்க நான் இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லணும்னு யோசிச்சேன் அப்படின்னு நினைச்சேன். ஓகே, சோ அவங்க வந்து ஒரு 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 ரொமான்ஸ் இருக்காது, ஒரு லவ் இருக்காது, எதுவுமே இருக்காது. டைரக்டா வந்து பெனிட்ரேட் பண்ற மாதிரி மட்டும் தான் காட்டுவாங்க. சோ இது எல்லா டெய்லி வந்து இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்படி இருக்கிறப்ப ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அவங்க சொல்லுவாங்க, நீங்க வந்து பண்றப்ப எனக்கு ரொம்ப வலிக்குது, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டைம் எடுத்து ரொம்ப தயங்கி சொல்லுவா. அவங்க சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு. அவன் வந்து அன்னைக்கு என்ன சொல்லி கேட்பான் தெரியுமா? நாளைக்கு இருந்து நான் சபரிமலைக்கு விரதம் இருக்க போறேன். அவளுக்கு என்ன பிரச்சனை, அவளோட மைண்ட் செட் என்ன, அவளோட தேவை என்ன, இதுல எந்த ஒரு தாட் அப்படி ஒண்ணு இருக்குன்றதுக்கான அவேர்னஸே என்கிட்ட கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னையில இருந்து இன்னொரு 40 நாளைக்கு எனக்கு விரதம். என்னால இந்த இதுல வந்து எனக்கு இது கிடைக்காது. அப்ப இன்னைக்கே என்னால எவ்வளவு முடியுமோ நான் செஞ்சுக்கிறேன். நீ வந்து ஓகே சொல்லிரு. ஓகே சொல்லிடலாம் இல்ல, நான் செய்யணும். இப்ப எனக்கு அத வந்து நான் நாளைக்கு இருந்து விரதம் இருக்க போறேன், இன்னொரு 1 மாசம் ஆகும் அப்படின்னு அதெல்லாம் சுத்தி அங்க வந்து அந்த பாயிண்ட்ல நிக்கிறது. நீங்க இன்னொரு பாயிண்ட் விட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவர் சொல்றப்ப இன்னும் 1 மாசத்துக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஜாலியா இருக்க முடியாது அப்படின்பாரு. டேய் நான் எப்படா ஜாலியா இருந்தேன் அப்படின்னு நடத்திருப்பாங்க. இல்ல இந்த லஸ்ட் ஸ்டோரிஸ் படம் பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. அதுல ஒரு பார்ட் வரும். அந்த படத்துல வந்து இந்த சீன் ஆக்சுவலா ரொம்ப ஃபேமஸ். அவங்க வந்து வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வைஃப் வந்து வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சீன் ரொம்ப ஃபேமஸ். அவங்க அந்த வைப்ரேட்டர் யூஸ் பண்ற சீன் ரொம்ப ஃபேமஸ். பட் அதுக்கான பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆயிருக்கும். அந்த பையனும் இந்த மாதிரி ரொம்ப வந்து நல்ல ஹஸ்பண்ட், ரொம்ப வந்து கேரிங்கான ஹஸ்பண்ட், ரொம்ப லவ்விங்கான ஹஸ்பண்ட் காட்டுவாங்க. ஓகேவா? ஆனா வந்து இந்த செக்ஸுக்கான அவேர்னஸே இருக்காது. டைரக்டா வந்து பெனிட்ரேட் பண்றதுதான் உங்களுக்கு வந்து ஒரே விஷயமா இருக்கும். சோ இவங்க அதை கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ணவே மாட்டாங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து இவங்க வந்து என்ஜாய் பண்ணவே மாட்டாங்க. அந்த விஷயத்த வந்து நல்லா காட்டியிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து கவுண்ட் பண்ணுவாங்க, எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னு. கரெக்டா 5 செகண்ட் இதுதான் வந்து பண்றாங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த சேஞ்சே இருக்காது. ஒரு மெஷின் மாதிரி இதுதான் பண்ண போறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது வந்து அந்த ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு ப்ரெஷரபிளா இருக்காங்கிறதே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரிதான் இதுலயும் பண்ணுவாங்க. இவங்க வந்து அந்த பொண்ணும் இதை என்ஜாய் பண்றாங்க நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, கேட்டா அவங்களுக்கு அவேர்னஸே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து செக்ஸ்ங்கிறது இட் ஷுட் பி ப்ளஷரபிள் ஃபார் போத் பார்ட்டிஸ்ங்கற அவேர்னஸே இல்லன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஆமா ஆமா.
அந்த அதான் அந்த அவங்க கேட்ட விஷயம், இப்ப நீங்க சொல்ல வந்த விஷயம் அதுதானே. அதாவது வந்துட்டு எனக்கு பெயினா இருக்கு, சோ வந்து எனக்கு கொஞ்சம் ஃபோர் பிளே இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான் பாரு, ஃபோர் பிளே. ஓ, அப்போ உனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் அப்படி இல்ல, எல்லாமே தெரியும் பண்ண. உன் கூட இருந்தப்ப எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த வார்த்தை தெரிஞ்சதுனால உனக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு இப்ப. அதாவது இவனுக்கு தெரியாது எதுவுமே, இவன் ஒரு தண்டக்கரமான்றது அந்த டைம்ல அவர் ரியலைஸ் பண்றாப்ல, ஓ அப்ப இவளுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம தான் வேஸ்ட் போல அப்படின்னு வந்து புரிஞ்சிருக்குது. அவ ஒரு ரிக்வெஸ்டா போட்டதையும் வந்து அவளுக்கு அகைன்ஸ்டா டர்ன் பண்ணிட்டான். ஓ ஃபோர் பிளே உனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கா, அதுக்கு உன் மேல ஏதாவது எனக்கு தோணுனாதானே ஃபோர் பிளே பண்றது அப்படின்னு சொல்லிடுவான். அது ரொம்ப ஹார்ஷான வார்த்தை. அதுக்கு மேல என்ன பேச முடியும்? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்படி ஒரு வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் ஒரு பார்ட்னர் கூட எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. இல்ல அது வந்து அவனுக்கு அவ்வளவு தைரியம், இவளால என்ன பண்ண முடியும், நான் இப்படி பேசினாலும் எங்கேயும் போக மாட்டா அப்படின்னு ஒரு தைரியத்துலதான் அப்படி எல்லாம் பேசுறான். இதே வார்த்தை அவ சொல்லியிருந்தான்னா அந்த எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு. அதான் நீங்க சொல்ற மாதிரிதான், நான் என்ன வேணா சொல்லலாம், அவ என்ன பண்ணிட போறாங்க, என்ன பண்ணிட முடியும், அதுக்காக நம்ம விட்டு போக போறாங்க, சொல்றது இஷ்டப்படுறத சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஹைலைட் பண்ற விஷயம் வந்து இந்த பிரச்சனை அவன் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அவன் பதில் கொடுக்காம போறான் அப்படிங்கறத தாண்டி இந்த பிரச்சனைய காதுக்குள்ள கேட்கறதுக்கே அவன் ரெடியா இல்ல. இப்ப அந்த டேபிள் மேனர்ஸ் விஷயத்துலயும் அதுதான் மேட்ரு. அவனுக்கு வந்து அந்த பிரச்சனை முக்கியம் இல்ல, நீ அவனை கேள்வி கேட்டுட்டன்றது பிரச்சனை. இந்த விஷயத்துல அதே மாதிரி எனக்கு பெயினா இருக்கு, அதுக்காக நான் ஃபோர் பிளே கேட்கறேன், அந்த டாபிக் அதுக்குள்ளேயே அவன் போல, ஓ உனக்கு அந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கு, அப்ப நீ அதை பத்தி பேசுவ, அதுக்கு நான் கோவப்படுவேன். திரும்ப திரும்ப அவளோட ஆங்கிள், அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ள அதுல அவ என்ன நினைச்சு அந்த வார்த்தையை பேசுறா, அவ எதுக்காக பேசுறான்றதுக்கான ஒரு கொஞ்சம் கூட அதோடைய கன்சிடரேஷனே இல்லாம அவ பேசுறான்றதே இவனுக்கு பிரச்சனையா இருக்கும். ஆமா, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நைட் சீனை காட்டுவாங்க, அதுவே சரியான காமெடியா இருக்கும். எப்படி பேசுறது கொஞ்சம் வந்து அந்த அந்த இன்டர்கோர்ஸ்க்கு வந்து லீட் பண்ற மாதிரி இதே காட்ட மாட்டாங்க. டைரக்டா வந்து நம்ம வந்து லைட்னா உனக்கு லைட்னா உனக்கு பயமா அப்படிதான் கேட்பான்னு நினைக்கிறேன். லைட் ஆஃப் இருட்டுனா உனக்கு பயமான்னு கேட்பான். இருட்டுனா உனக்கு பயமா, இதெல்லாம் ஒரு பிக்கப் லைனா அப்படின்னு இருக்கும். அவன் என்ன சொல்லுவான், சரி வேற என்ன பேசுறதுக்கு வேற எதுவும் இருக்கா, இல்ல சரி அப்ப உனக்கு இருட்டுனா பயமா, ஓகே டைரக்டா போலாம், சரி வேலைய ஆரம்பம், அதுக்கு தான் கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பேசிக்கா கல்யாணம் பண்ணதே வீட்டு வேலை எல்லாம் பாக்குறதுக்கு, எனக்கு பிளஷர் கொடுக்கறதுக்கு, அவ்வளவுதான். அவரே கேட்டுக்குவாரு, நம்ம இங்க செம்ம ஜாலியா இருக்கும்ல, ஹனிமூன் எல்லாம் பெருசா தனியா தேவையில்ல அப்படிம்பாரு. அவரே நினைச்சுக்குவாரு, ஒரு மைண்ட் ரீடர் மட்டும் இருந்து இவங்க நினைக்கிறதெல்லாம் வந்து அவர் தெரிஞ்சு வச்சுக்கீங்க, அங்கே தும்ப போடு தூக்க மாட்டேங்குவாரு. அந்த அளவுக்கு ஐ டோன்ட் திங்க் தைரியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி அப்பவே வீட்டை விட்டு அனுப்பியிருக்கலாம். இன்னொன்னு, இவங்க டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி காட்டுவாங்க ஸ்டார்டிங்ல. அப்புறம் வந்து இவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கால் பண்ணுவாங்க, என்னோட டான்ஸ் ரெசிட்டல் இருக்கு, சண்டே வந்துரு, ஹஸ்பண்ட் கண்டிப்பா சொல்லிடு, கண்டிப்பா கூட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த டைம்ல வந்து அந்த கால் பண்ற ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட காட்டுவாங்க. அவங்க கொண்டு வந்து டீ குடுத்துட்டு இன்னைக்கு பிரியாணி பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லிருங்க, ஆக்சுவலா அந்த கால் அட்டெண்ட் பண்ணி பேசும்போதும் இவ சமையல் பண்ணிக்கிட்டே தான் பேசிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா? ஆமா 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 ஆமா. சோ வந்து நான் பிரியாணி பண்றேன், இந்த வாரத்துல 4 டைம் நீ வந்து இது பண்ணிட்ட அப்படின்லாம் கூட அந்த ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க. சோ அந்த ஃபேமிலி அவங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க, ஈக்குவலா லோட் ஷேர் பண்றப்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்லுவாங்க. சோ இந்த எக்ஸ்ட்ரீம்ல இப்படி ஒரு ஃப்ரீடம் இருக்குது, இப்படி ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு காமிச்சிட்டு இவங்களோட அந்த பேத்தட்டிக் ஸ்டேட்டை வந்து காட்டுறப்ப அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப அப்படியே பயங்கரமா தெரியும். அந்த ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஆக்சுவலா டீ கொடுப்பாரு. டீ கொடுத்துட்டு அந்த ஒய்ஃப்ட்ட கேட்பாரு, டீ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாரு, நல்லா இருக்கா. இதுவே ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் இந்த ஃபேமிலிக்கும் அந்த ஃபேமிலிக்கும். டீயை கொடுத்துட்டு டீ நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த பொண்ணு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவாங்க அடிப்பொலி அப்படின்வாங்க. எனக்கு அந்த சீனே ஒரு மாதிரி நல்லா, அந்த அதான் சொன்ன மாதிரி அந்த திரும்ப திரும்ப அந்த கான்ட்ராஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் படத்துல. ஆமா, அது ஒரு பாயிண்ட் அவங்க எம்ஃபசைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, என்னன்னா எல்லா ஃபேமிலியும் இப்படி கிடையாது, நிறைய ஃபேமிலிஸ் நல்லாவும் இருக்காங்க, திஸ் இஸ் நாட் த ட்ரூத் எவ்ரிவேர். ஆனா 1-2 ஃபேமிலில அப்படி இருந்தா கூட அங்க இருக்கிற விமன் சஃபர் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அப்படி சொல்லக்கூடாது.
வந்து ரொம்ப டவுன் பிளே பண்ற மாதிரி ஆயிரும். ஏதோ ஒன்னு ரெண்டு ஃபேமிலியில தான் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாவது ப்ராக்ரெசிவா இருக்காங்க, கொஞ்சமாவது ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணணும். 99 ஃபேமிலிஸ்ல வந்து ரொம்ப மோசமா தான் ட்ரீட் பண்றாங்க. ஸ்வேதா, நான் உங்ககிட்ட இந்த கொஸ்டினை வந்து நான் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். இப்ப இருக்க ஜெனரேஷன்ல இருக்கிற பசங்க வந்து நிறைய இதை மாறுறாங்க. இந்த மாதிரி வந்து கல்யாணம் ஆனாலும் ஒய்ஃபுக்கு வந்து அவங்க அந்த அது என்ன சொல்றது, வீட்டுல வேலையை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க, 2 பேருமே செய்யற மாதிரி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு 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 பேச்சு வந்து இருக்கு எல்லார்ட்டையுமே. பொதுவா இப்பெல்லாம் மாறிடுச்சு, முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்னு. உங்களுக்கு அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? ஏன்னா பசங்களா பார்க்கும்போது எங்கள்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க இப்பெல்லாம் மாறிடுச்சுன்னு. பட் மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யாராவது சொல்லிருக்கலாம்ல, எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி, அதாவது இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்காங்கன்னு தோணுதுன்னு கேட்க வரேன். சோ இப்போ ஆப்வியஸா நமக்கு வந்து நம்ம பேசுறது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்துதான். நம்ம எல்லாருமே அர்பன் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த அளவுக்கு ரிக்ரெசிவ் கிடையாது, ப்ராக்ரெசிவா தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு ரிக்ரெசிவ் கண்டிப்பா கிடையாது. பட் எவ்வளவு தூரம் ஷேர் பண்ணிக்கிறாங்களா, இல்ல இன்னும் அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, இது வந்து விமனோட ஒர்க் தான் வீட்டு வேலை அப்படின்ற மைண்ட் செட் வந்து எவ்வளவு மாறி இருக்கான்னு கேக்குறேன். வீட்டு வேலைங்கிறது ப்ராபபிளி மாறி இருக்கலாம். பட் அந்த ஜெண்டர் பயஸ்ங்கிறது நான் இன்னும் நிறைய சில பேர்ட்ட பாத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்டு மாஸ்டர்ஸ் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து சும்மா ஜாலியா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு பொண்ணு வந்து தலைக்கு குளிச்சுட்டு ஏதோ வந்திருந்தா, என்ன இது பரட்டையா வந்திருக்க, போய் தலைய கட்டிட்டு வா அப்படின்னா. அது எதுக்கு அவன் சொல்றான் அப்படிங்கிற நமக்கு அந்த கொஸ்டின் வரல. போய் பொட்டிட்டுக்கோ, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம். சரி, என் கசின் இருக்கான், அவன் வந்து 5 வயசு தான் ஆச்சு. அவங்க பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். அவனோட அக்காவை பார்த்து, பாரு நீ இவ்வளவு குட்டியா பொட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். 5 வயசு பையன். அப்போ சோ நம்ம வந்து ஜெனரேஷன் மாறுதுன்னா சில பசங்க வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறமா அவங்களே வந்து சுத்தி நடக்கிறத பார்த்து அவங்க யோசிப்பாங்க, இது கரெக்டா இது தப்பா, இல்ல மூவிஸ் எல்லாம் பார்த்து கத்துப்பாங்க. பட் அந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸ் இல்லாத பசங்க வீட்டுல என்ன நடக்குதோ அதை பார்த்துதான் கத்துப்பாங்க. சோ வீட்டுல இன்னும் அம்மா தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்பா தான் இந்த ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் ஆல் த ரெஸ்பான்சிபிள் டியூட்டிஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா அவங்களும் அப்படிதான் வளருவாங்க. இதுதான் வேலை போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வளருவாங்க. வினுஷோட क्वेश्चन இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா கேக்குறேன். நீங்க ப்ராக்ரெசிவ்னு சொல்றீங்கல்ல, பசங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது வந்து இன்னும் வந்து நான் ஒரு ஹெல்ப்பா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா, இல்ல இது எனக்கும் இது ஈக்குவலான ரோல், வீட்டுல வேலை இருக்கு, சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், துவைக்கணும் அப்படின்னு இது என்னோட ரோலும் தான், 2 பேரும் ஈக்குவலா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களா? ஈவன் நீங்க சொல்ற நல்ல ப்ராக்ரெசிவான சர்க்கிள், நல்ல அர்பன் சர்க்கிள்லயே கேட்கும். ஆமா, கண்டிப்பா அது மிக்சட் தான். எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து இல்ல அவங்களா வேலையை எடுத்து பண்ணுவாங்க. சில பேர் வந்து இல்ல அது விமனோட டியூட்டின்னு நினைக்க மாட்டாங்க. பட் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் தி டியூட்டிஸ் தே டு. என்ன சொல்றது, அவங்க வந்து இவ்வளவு வேலை பண்றாங்கன்னு அவங்களுக்கு ரியலைஸ் ஆகும். ஓகே, கிச்சன்ல ஏதோ சாப்பாடு வருது அவ்வளவுதான் தெரியும், தவிர என்னெல்லாம் பண்ணா அந்த சாப்பாடு டேபிளுக்கு வரும் அப்படிங்கறது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. ஃபுல் நான் வந்து இங்க நான் ஒரு இது மென்ஷன் பண்ணலான்னு இருக்கேன். சோ நான் வந்து இப்போ மொமெண்ட் ஆஃப் லிஃப்ட் ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன், மெலிண்டா கேட்ஸ் எழுதினது. நான் இந்த மூவி பார்க்கும்போது அந்த புக்கும் இப்போ பேரலா படிச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு ஒரே செம்ம கனெக்ஷனா இருந்தது. என்னன்னா, மொமெண்ட் ஆஃப் லிஃப்ட் வந்து பேசிக்கலி ஷி இஸ் டாக்கிங் அபவுட் அந்த கேட்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து விமனை ஹெல்ப் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அதுல ஒரு ஃபுல் சாப்டர் வந்து அன்பெய்ட் லேபர், கேர்ள்ஸ் எஜுகேஷனுக்கு தான் டெடிகேட்டடா இருக்கு. சோ அதுல வந்து ரொம்ப நல்லா மென்ஷன் பண்ணிருப்பாங்க எப்படி ஒவ்வொரு நாட்டுலயும் அன்பெய்ட் லேபர்ங்கிறது நமக்கு தெரியாமே போகுது. அண்ட் ஒரு கண்ட்ரி, ஈவன் இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல கூட ஈக்குவலா டிவைடே ஆகல. எல்லாத்துலயுமே விமன் ஆர் டூயிங் மோர் தென் மென். அது அது வந்து சில நாட்டுல எல்லாம் எப்படி அதை ஓவர் கம் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி மூவிஸ், டிராமா எல்லாம் எனாக்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உமனும் மேனும் ரோல் ரிவர்ஸ் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் எனாக்ட் பண்ணி ஒரு வில்லேஜ கூட்டிட்டு வந்து பாக்க வச்சு, அப்பதான் அவங்களுக்கே தெரியுது, ஓ இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்னு. அது வரைக்கும் அவங்க யோசிக்க கூட மாட்டாங்க. ஓகே, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், எனக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு, அது என்னெல்லாம் பண்ணா அந்த சாப்பாடு வருது அப்படின்னு சொல்லி அவங்க பாக்கணும்னா இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாதான் முடியும்.
அதான் அந்த அந்த புக்கு கண்டிப்பா எல்லாருமே படிக்கணும். ரொம்ப ஃபேக்சுவலா நிறைய விஷயம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அவங்களோட லைஃப்லயே லைக் ஆஸ் த வைஃப் ஆஃப் பில் கேட்ஸ் எப்படி இருந்தது, அவங்க வீட்ல எப்படி டிவிஷன் ஆஃப் லேபர் இருந்தது, அதெல்லாம் நிறைய மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே எனக்கு அதுதான்னு தோணுச்சு. இப்போ நம்ம எவ்வளவோ படம் பார்த்திருக்கோம் இது வரைக்கும். விமனோட கஷ்டங்களை பேசுற படங்களும் சரி, ஜென்ரலான படங்களும் சரி, எந்த படத்துலயுமே வந்து ஒரு சாப்பாடு சம்பந்தப்பட்ட சீன் வருது அப்படின்னா அந்த சாப்பிடுற டேபிள் மட்டும்தான் ஃபோக்கஸ்ல இருக்கும். இந்த படத்துல நீங்க நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னா எப்பப்பெல்லாம் சாப்பிடுற சீன் வருதோ அதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் நம்ம சாப்பிடுற சாப்பாடை எப்படி குக் பண்ணாங்கன்ற சீன் வந்துகிட்டே இருக்கும். அது எந்த இடத்துலயுமே மிஸ் ஆயிருக்காது. அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு பாக்குற சீன்ல நடந்த அந்த இதா இருக்கட்டும், கல்யாண வீட்டுல சாப்பாடுக்கு முன்னாடி அந்த அப்பளம் பொரிக்கிறத காட்டுவாங்க, அந்த வெளியே ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்கல்ல 2 பேரும், அதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் பார்த்தோம்னா அந்த தந்தூரி சிக்கன் உள்ள பண்ற அந்த கிச்சனை காட்டுவாங்க. இது கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஒரு சீன்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் அந்த சமையல் எப்படி நடந்துச்சுன்றத காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே ஒரு சீன்ல மட்டும் வராது. எப்ப வராதுன்னா அந்த ஆம்பளைங்க எல்லாம் சேர்ந்து சமையல் பண்ணானுங்கல்ல, அப்ப சமையல் சீனும் வராது, சாப்பிடுற சீனும் வராது. கடைசியில கிளீன் பண்ற சீன் மட்டும் தான் வரும். நம்ம அந்த ஒரு அந்த முன்னாடி எப்படி பண்ணாங்கன்றத காட்டுறத பார்க்க தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஃபீல் ஆகும். சார் நம்ம சாப்பிடுறது ரொம்ப ஈஸியா சாதாரணமா நம்ம டேபிளுக்கு வந்ததுக்கு அப்புறம் அழகா இருக்கு, அந்த சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நம்மளுக்கு ஆசையா இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள், அந்த அவங்க அம்மா அம்மியில அரைக்கிறதெல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறாங்களே அப்படின்ற அந்த ஒரு பார்க்கும் போதே வந்து ஒரு ஃபீல் இருக்கும். அதுல வேற ஒரு டயலாக் சொல்லுவாங்க, என் வீட்டுல எல்லாம் ஒரு சட்னி தான் பண்ணுவோம், இந்த வீட்டுல 2-3 சட்னி தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஒரு சட்னி சாம்பார், அவருக்கு சட்னி பிடிக்கும் இவருக்கு சாம்பார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்மாக்கு ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் இருக்காங்க பத்தி ஒரு தாட்டே வராது. ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்கும், பையனுக்கு இது பிடிக்கும், அது 2 மட்டும் தான் பேசணும். எனக்கு இது பிடிக்குமா, எனக்கு வந்து தேங்காய் சட்னியும் பிடிக்காது, சாம்பாரும் பிடிக்காது, தக்காளி சட்னி தான் பிடிக்கும் அப்படின்னு தக்காளி சட்னி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனே இங்க கிடையாது. அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் கேட்கப்படவே இல்லை. இல்ல ப்ரிஃபரன்ஸ் கேட்கப்படலன்றது ஒரு பாயிண்ட் நவீன். எனக்கு இன்னொன்னு என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், இப்ப நான் தான் அந்த ஆஃப்டர் ஒர்க்கை நான் தான் பண்ண போறேன் அப்படிங்கிறப்போ அப்ப எனக்கு தான் தெரியும் அதை எப்படி நான் சுருக்கமா செய்ய முடியும். இப்ப வந்து நான் சட்னி பண்ண வேண்டியிருக்கு, சாம்பார் பண்ண வேண்டியிருக்கு, 2மே எனக்கு கட்டாயம் ஆயிப்போச்சு. இனி அடுத்து எனக்கு நான் புதுசா ஒரு டிஷ் பண்ணணும்னா அதை திரும்ப நான் தானே செய்ய போறேன். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சொல்றது கரெக்ட். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப எனக்கு தக்காளி சட்னி பிடிக்கும் அப்படின்னா தக்காளி சட்னி இன்னைக்கு வச்சுட்டு எல்லாருமே தக்காளி சட்னி சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கறதே இல்ல. அப்படி சொல்றேன். அந்த அந்த டிசிஷன், அந்த ப்ரிஃபரன்ஸ் நான் இன்னைக்கு சூஸ் பண்றேன் அப்படிங்கறமான விஷயமே கிடையாது. டெய்லி ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு, பையன் என்ன சொல்றான், இதையே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு சீன் இருக்கும். இல்ல அந்த சீன்லயே கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அம்மா வந்து அம்மா பரிமாறிட்டு இருப்பாங்க, பொண்ணும் ஐ மீன் டாட்டர் இன் லாவும் பரிமாறிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து வாங்க வா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்ட். அப்ப வந்து இல்ல நான் வந்து அப்புறம் சாப்பிடுறேன், அம்மா கூட சாப்பிடுறேன் அப்படின்னு. அம்மா கரெக்ட் தானே, அம்மாக்கு கம்பெனி வேணும்ல அப்படின்ட்டு. இல்ல அது வந்து சாப்பிடுன்னு சொல்லும் போது அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு லுக் விடுவான். பார்வையை பார்த்துதான் அவன் வந்து இல்ல நான் அம்மா கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த 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 சீன் அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து ஓகே காம் ஆயிடுவான், சிரிச்சிருவான் உடனே, ஓகே அம்மாக்கும் கம்பெனி ஆகும் அப்படின்னு. என்னடே சாப்பிடுறியாடே, இல்லனே நான் தண்ணி கேன் படம் வந்தேன். கட்டெல்லாம் எப்படி லைக் வெளியில சொல்லாம எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க, அதுதான் அங்க அந்த அந்த சீன்ல ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அதுதான் அது ஒவ்வொரு சீன் நம்ம பார்க்கும்போது எதுவும் அவுட் ஆஃப் த ஆர்டினரியா தெரியாது. ஓகே அவங்க ஐயோ எப்படி கொடுமைப்படுத்துறா அப்படின்னா சொல்லவே முடியாது. கொடுமைப்படுத்துறாங்க. இல்ல எனக்கு இன்னொன்னு, நம்ம வெறும் குக்கிங் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. அந்த படத்துலயுமே அதை ரொம்ப கிளியரா பண்ணிருந்தாங்க. என்ன நம்ம நினைப்போம் 3 வேளை குக் பண்றது மட்டும் தானே, என்னதான் குக் பண்ணாலுமே வந்து என்ன சமையலுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகுமா, கிளீன் பண்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுமா நினைச்சுக்குவோம். சோ அப்புறம் நம்ம திரும்ப ஃப்ரீயா தானே இருப்போம்னு நினைச்சுக்குவோம். வீடு கிளீன் பண்றது, அவங்க ஸ்டேர்ஸ் கிளீன் பண்றது, நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, ஸ்டேர்ஸ் வந்து அந்த பொண்ணும் அந்த கால் பண்ற ஃப்ரெண்டும் அவங்க ஹஸ்பண்டும் ஸ்டேர்ஸ்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு சாப்பாடு பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதே பேரலல்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சீன்ல வந்து இவங்க வந்து ஸ்டேர்ஸை கிளீன் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு வந்து இந்த டாக்டர் வந்து ஸ்டேர்ஸை கிளீன் பண்ணுவாங்க. ஸ்டேர்ஸை கிளீன் பண்ணது, சாமி கும்பிடுற பூஜை இதெல்லாம் பாத்திரம் இருக்கும்ல, அந்த விளக்கு அந்த இடத்தை கிளீன் பண்றது, துவைக்கிறதுக்கு ஒவ்வொன்னும். சோ வீட்டு வேலைங்கிறது சமையல் மட்டும் கிடையாது, இது மாதிரி எக்கச்சக்கமா இருக்குதுங்கிறதையும் காமிச்சிருப்பாங்க.
இன்னொரு மெயின் டாபிக் இந்த இதுல கவர் பண்ணிருக்கிறது வந்து மென்ஸ்ட்ரேஷன். ஆமா ஏன்னா ஐ திங்க் ரூரல் இந்தியால எஸ்பெஷலி இன்னமும் நிறைய வீட்ல பீரியட்ஸ் வந்தா பொண்ணை ஒதுக்கி வைக்கிறதுங்கிறது இட்ஸ் வெரி நார்மல். அது இப்போதான் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஏன் அப்படி பண்றாங்க, ஏன் அப்படி பண்றாங்க. அதுக்கு ஒரு கூகுள்ல தேடினா ஒரு 100 ஆர்டிகல் வரும். வை இட் இஸ் சயின்டிபிக்கலி ரைட் டு டூ ஆல் திஸ் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல்ஸ் வரும். சோ நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசணும்னா, நான் என் வீட்லயே அந்த மாதிரிதான் பண்ணிருக்காங்க. நான் வளரும் போதெல்லாம் பீரியட்ஸ் வந்ததுன்னா ஒதுக்கி வச்சிருவாங்க, எதையும் தொடக்கூடாது, எதையாவது தொட்டா அது வாஷ் பண்ணியே ஆகணும். எங்க அம்மா வந்து எங்க அப்பாவுக்கு நல்லா சமைப்பாருங்கிறதுனால எங்க அம்மா கிச்சனுக்குள்ளேயே போக மாட்டாங்க அந்த டைம்ல. இப்பவும் அப்படிதான். அண்ட் நான் வீட்டுல இருந்தேன்னா கண்டிப்பா நானும் வெளியில தான் இருக்கணும். அண்ட் அந்த மூவில காமிச்ச அளவுக்கு மோசமா இல்லேட்டா கூட யாரும் தொட மாட்டாங்க. இந்த மூவில ஒரு நல்ல சீன் என்ன காமிப்பாங்கன்னா, அந்த பொண்ணு வருவா, இந்த மாலையை போட்டுட்டு, அந்த சின்ன பொண்ணு கேரக்டர். ஆமா, அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு டெய்லி வந்து காலையில பால் குடுக்கற, பால் பாட்டில்ல வந்து குடுப்பா. அண்ட் அவ வந்து வெளியில இருக்கிற பீரியட்ஸ்ல இருக்கிற டைம்ல கூட அவ வந்து பால் எடுத்துட்டு வந்து எங்க இருக்கீங்கன்னு கேட்டுட்டு உள்ள வந்து ஏன் வேண்டாம்னு சொன்னீங்க அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட்டா கேட்பா. அந்த பொசிஷன்ல நானும் சின்ன வயசுல இருந்திருக்கேன். என்னோட ரிலேட்டிவ் வந்து எனக்கு இன்னும் அந்த சீன் அப்படியே ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் வந்து போய் என்னோட அத்தையை கட்டிப்பிடிக்க வந்தேன். எல்லாரும் உடனே ஐயோ கூடாது கூடாது கூடாதுன்னு நிறுத்தினோடனே நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ஏன் என்ன நிறுத்துறாங்க, அவங்க அங்கதானே உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு தோணும். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது, ஓ இதனாலதான் அப்படி சொன்னாங்களா அப்படின்னு. சோ அந்த பொண்ணு பண்ணது வந்து ஒரு சைல்டுக்கு இதெல்லாம் தெரியாது. ஷீஸ் இன்னசென்ட், ஷீஸ் நாட் பீங் டெயின்டட் பை தி சொசைட்டி யெட். சோ அது ஒண்ணு. அண்ட் அந்த டைம்ல பீரியட்ஸ் அப்போ அவ கட்டில்ல படுக்கிறா சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னொரு ஒரு அத்தையா யார கூட்டிட்டு வராங்க, அதான் இந்த இன்டர்னலைஸ்ட் பேட்ரியார்கியோட வந்து அந்த எக்ஸாம்பிள் அவங்கதான். மென் வந்து அந்த இடத்துல பண்றத சொல்றத விட இவங்க வந்து அது எவ்வளவு சீரியஸா எடுத்து பண்றாங்க அப்படிங்கறத ரொம்ப இதுவா காட்டியிருப்பாங்க. அவங்க வந்து வீட்டுக்குள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் டயலாக் நீ சொன்ன அதுதான். அதாவது என்ன இவ இது கூட அவங்க வீட்டுல சொல்லி தர மாட்டாங்க அப்படின்னு வந்து இதெல்லாம் கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியல, கிளம்பி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாமனார் சொல்லாரு சாமி சரணம் அப்படின்னு. இந்த ஐடியால ரொம்ப நல்லா டயலாக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த அத்தை உள்ள வருவாங்க, எப்படி பெட்ல எல்லாம் படுத்துக்கிட்டு அவன் சொல்லி தரலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ரொம்ப சீரியஸா வந்துட்டு இது இனிமே இந்த பெட்டை என்ன பண்றேன்னு சொல்லிட்டு மடிச்சு போட்டு இது எரிக்கணும் அப்படிங்கிற பேசிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு பாய் இருக்கும், அந்த பாயை எடுத்து கீழே போட்டு இங்க படு இங்க உட்காந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில உட்கார வச்சிருவாங்க. அதெல்லாம் அது வந்து அந்த அவங்க பர்சனலா அவங்க அந்த மைண்டை எப்படி ஹர்ட் பண்ணும் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம இப்படிதான் இருந்திருக்கோம், இவங்களும் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். அது இங்க ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, எஸ்பெஷலி பீரியட் டைம்ல இட் இஸ் a very painful process நிறைய விமனுக்கு. அந்த டைம்ல எஸ்பெஷலி கீழே படுக்கணும், இப்படி படுக்கணும், அப்படி படுக்கணும்னு சொல்லும் போது எவ்வளவு காண்டா வரும். அது லைக் ஒரு ப்ரீவியஸ் ஜெனரேஷன் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் சில வீட்டுல எல்லாம் வெளியில திண்ணையில உட்கார சொல்லுவாங்க, உள்ளேயே வரக்கூடாதுங்கிற மாதிரி. அத தட்டுல எல்லாம் சாப்பாடு போட்டுட்டு தள்ளுவாங்க, உன் தட்டு. அண்ட் அந்த தட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வாஷ் பண்ணி வச்சிருவாங்க. வாஷ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தண்ணி தெளிச்சு அதை ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு தான் திரும்ப யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது அது ஏங்கிற அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு பதிலே இல்ல. எனக்கு ஒரே ஒரு பதில் எனக்கு என்ன தோணுதுன்னா, முன்னாடி ஹைஜீனிக் ப்ராடக்ட்ஸ் இல்லாததுனால அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும். பட் இப்போ இருக்கிற டைம்ல எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லைக் சாப்பாடு போடுறது எல்லாமே அவங்கதான். அந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட், சானிட்டரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் போதும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணுமா வேற கொஸ்டினுக்கு யார்கிட்டயும் பதில் கிடையாது. இல்ல இவனுங்க இன்னும் சானிட்டரி பேட்ஸ் உடைய கான்செப்டே புரிஞ்சுக்கிறலையே. இப்பயும் வந்துட்டு இந்த எலெக்ஷன் அப்போ இந்த சீன்ல ஆக்சுவலா ஆமா அந்த சீனை ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா பேசணும்னு நினைச்சோம். ஃபர்ஸ்ட் இந்த மருமக வந்து ஐ மீன் இந்த ஒய்ஃப் வந்து அந்த ஹஸ்பண்ட் போய் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு பீரியட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஹஸ்பண்டோட ரியாக்ஷன் அப்படியே படபடன்னு கேட்பான்.
நீ வந்து சமையல் டீ எதுவும் எதுவும் பண்ணல, போடல. பாத்திரத்தை எதுவும் தொடலைல, எதுவுமே பண்ணல, சரி ஓகே அப்படின்னு இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பானே தவிர, அவளுக்கு அதுல பெயின் இருக்கு, உனக்கு அவளுக்கு எப்படி என்ன இருக்கு? தேவை இருக்கு, அவ சொல்லுவா. அதுக்கப்புறம் இல்ல எனக்கு பேட் வேணும் அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்லுவா கடைசியா. அதுக்குள்ள அவன் அவ்வளவு கேள்வி கேட்டு முடிச்சிருவான். அப்பவும் பேட் வேணும் வாங்கிட்டு வரீங்களான்னு சொன்னோடனே அதுக்கு அப்படியா சரி ரொம்ப யோசிச்சு பாத்துக்கலாம் அப்படின்ற பேடா மாதிரி. நான் வாங்கணுமா பேடா? நான் எப்படி அதெல்லாம் வாங்குவேன்? சரி ஏதோ சொல்றேன், அப்படிங்கிற ட்ரை பண்ணி பாப்போம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு வெளியே போவான். ஓ நான் தான் ஹஸ்பண்டோ, சரி ஓகே ட்ரை பண்ணி பாப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதான் இப்ப வரைக்கும் இப்ப ரீசெண்டா இந்த எலெக்ஷன்ல கூட வந்து சானிடரி பேட்ஸ் ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னு சொன்னதுக்கு ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் மேடையில வந்து பேசுறாரு, அது எப்படி இப்படி ஒரு அசிங்கமா, இதெல்லாம் ஒரு வாக்குறுதியா, பேட போய் ஃப்ரீயா கொடுப்பானுங்களா, இவன் நாடு எங்க போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பானுங்க. அவனுங்களை பார்க்கும் போதுதான் தோணுது நாடு எங்கடா போய்கிட்டு இருக்கு, இன்னுமாடா நீங்க என்ன பின்னாடி போய்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. அந்த விஷயத்துல இன்னும் நம்ம ஜெனரேஷன்லயே நிறைய பசங்களுக்கு வந்து ஒரு சானிட்டரி நாப்கின் வாங்கணும்னா அது கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ல எல்லாம் கூட அதை தெரியாம பாத்துட்டாங்க, பொண்ணுங்க வச்சிருக்கத பாத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா பயங்கரமா ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒளிச்சு அத பாக்கெட்ல வச்சு எப்படி யார்கிட்டயும் காமிக்காம எடுத்துட்டு போனோங்கிறதே எங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் அந்த டைம்ல. அத பத்தி இப்போ உட்கார்ந்து பேச முடியறதுங்கிறதே ஒரு ரிமார்க்கபிள் திங் இன் சொசைட்டி. நம்ம ஒரு 50 வருஷம் முன்னாடி நம்மளால அதை பத்தி வெளியில பேச முடியாது. அது வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங் டாபிக் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா இப்பயுமே அந்த அளவுக்கு இப்ப ஒரு இது என்ன சொல்லுவாங்க, இந்த எக்கோ சேம்பர்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆட்கள் மட்டும்தான் நம்ம இதை பத்தி பேச முடியுது, பேசுறோம். இப்ப நம்ம பேசுறதே வந்து இந்த எபிசோடே நம்ம ரிலேட்டிவ்ஸ்ல எத்தனை பேர் கேட்டுட்டு என்ன இவனுங்க உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கானுங்கன்னு நினைப்பாங்கன்றது தெரியல. கேட்டாங்கன்னா என்ன இவனுங்க செக்ஸ் பத்தி பேசுறாங்க, பீரியட்ஸ் பத்தி பேசுறாங்க, பேட் பத்தி பேசுறாங்க, இதெல்லாம் இப்படி கெட்டு போயிருக்காங்க, இதுக்கா வந்து இவங்களை வந்து படிக்க வச்சோம். ஆமா, உடனே அங்க போயிடுறது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றது அண்ட் இந்த மாதிரி ஓப்பனா பேசுறதுல இன்னும் கம்ஃபர்டபுளாவே இல்ல. கம்ஃபர்டபுளா ஆகணும். எதை பத்தி ஆனாலும் நம்மளால ஓப்பனா பேசினாதான் அது ஒரு சொல்யூஷனுக்கு வர முடியும். டிஸ்கஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஃபார்மிங் அ சொல்யூஷன் இல்லையா? அதனால அந்த பேரியர்ஸை பிரேக் பண்றதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். கொஞ்சம் அத ஓப்பனா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சு இன்னுமே கடைகள்லயே அந்த பேட வந்து கொடுக்கும்போது அந்த பிரவுன் கவர் இல்லாம கொடுக்க மாட்டானுங்க. அதுலயும் பார்த்தோம்னா பிளாஸ்டிக் கவரே வந்து எல்லா பொருளுக்கும் நார்மல் ஒரு கவர் இருக்கும், சானிடரி பேடுக்கு மட்டும் பிளாக் கலர் கவர் கொடுப்பானுங்க. அந்த கவரை பார்த்தாலே தெரியும் அததான் வாங்குறாங்கன்னு, ஆனா மறைச்சு கொடுக்குறானுங்களாம். அது எதுக்கு மறைக்கணும்? ஃபர்ஸ்ட் அதான் இந்த மாதிரி क्वेश्चंस நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாதான் ரெவல்யூஷன் ஃபார்ம் ஆகும். சோ இந்த மூவிலே பீரியட்ஸ் பத்தி நிறைய சீன்ஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எஸ்பெஷலி அந்த மாலை போட்டதுக்கு அப்புறமா, அந்த மாலை போட்டதுக்கு அப்புறமா ஒரு மெயின் சீன் என்னன்னா, அவன் வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூட்டர்ல இருந்து கீழே விழுந்துருவான். அவனை ஹெல்ப் பண்றதுக்கு வேண்டி அவன் ஓடி வந்து அவளை பிடிப்பான். சி நீ ஏன் என்ன தொடக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுவான். தள்ளிட்டு அந்த பூஜாரி அந்த அந்த மாலை போட்டவர்கிட்ட கால் பண்ணி குருசாமிகிட்ட கால் பண்ணி கேட்பாங்க, நான் வந்து இந்த மாதிரி தொட்டுட்டேன், நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் போது அவரு சொல்லுவாரு அப்படின்னா அந்த மாடு போடுற சாணிய வந்து தண்ணியில கலந்து குடிக்கணும், ஆனா அதெல்லாம் நம்ம இப்ப பண்ண வேண்டாம், சும்மா போய் குளத்துல முங்கினா போறோம் அப்படின்னு சொல்லுவாரு. சோ மென் பண்ற விஷயம்னு வரும்போது அத ஷார்ட்கட் எடுத்துக்கலாம், தப்பில்ல. ஆனா விமன் பண்ற விஷயம் தான் மம்மிக்கல் தான் யூஸ் பண்ணோம், சாதம் கொதிச்சுதான் எடுக்கணும். அந்த மாதிரி ஐரனி எல்லாம் ரொம்ப நல்லா கேப்சர் பண்ணிருப்பாங்க. அதான் தூக்கி விட்டதுக்கு அப்புறம் கையை எடுத்து போட்டு ஏன் இப்படி தொடர அப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்ப வந்து கட்டை எடுத்து மண்டையை உடச்சுக்கணும். ஹெல்மெட் போட்டுருந்தா எல்லாம் மண்டையை உடச்சுக்கணும். சாரி சார் தெரியாம சொல்லிட்டேன் சார் அப்படின்னு. ஆக்சுவலா இப்ப ஸ்வேதா சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் தான், அந்த லைக் வந்து அந்த பரிகாரம்ன்றது அவ்வளவு கஷ்டமானது, ஆனா இப்போதைக்கு நீ வந்து தண்ணியில முங்கி எழுந்தா பரவாயில்ல அப்படின்னு அத ஒரு ஆம்பளை பையன் பண்ண வேண்டியது அப்படின்றப்ப மட்டும் அதுல வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திக்கிறாங்க அப்படின்றது இருக்குல்ல. ஆக்சுவலா நான் ரீசெண்டா Facebookல ஏதோ ஒரு போஸ்ட் பார்த்தேன், யாரு போட்டாங்கன்னு மறந்துட்டேன். அதுல வந்து இருந்துச்சு, அதாவது வந்துட்டு இந்த பண்டிகை இந்த மாதிரி செலிப்ரேஷன் இந்த பாயிண்ட் நான் சொல்லணும் முக்கியமா சொல்லி வச்சிருக்கேன். ஆமா, ஸ்வீட் இந்த பாயிண்ட் சொல்லணும் முக்கியமா வச்சிருக்கேன்.
ஸ்வீட் செய்யணும், அப்புறம் வந்து இந்த கல்ச்சர் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சில லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்கானுங்கல்ல. இது எல்லாமே பெண்கள் செய்ய வேண்டிய விஷயமா இருக்கு. இது எல்லாமே எப்ப வந்து ஆண்கள் செய்ய வேண்டிய விஷயமா மாறுதோ அப்ப வந்து இந்த கல்ச்சர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அதுதான் ரொம்ப ரொம்ப உண்மை. இப்போ வரைக்குமே இவனுங்க இப்ப நம்ம இந்தியன் ஸ்டைல் ஆஃப் ஃபுட் ஹேபிட்டே வந்து ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடானதான் இருக்கு. ஒரு லஞ்ச்னா ஒரு சாதம் இருக்கணும், குழம்பு இருக்கணும், ரசம் இருக்கணும், மோர் இருக்கணும், காய் இருக்கணும், இவ்வளவு இருக்கு. இதுவே என்னைக்கு வந்து ஆம்பளைங்க தான் சமைக்க போறாங்கன்ற ஒரு சுச்சுவேஷன், இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷனா, இது எப்ப வரும்ன்றது நம்மளுக்கு தெரியல. பட் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்மளுடைய ஃபுட் கல்ச்சரும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஒரு வெரைட்டி ரைஸ் லெவலுக்கு சுருங்கிடும். கரெக்ட். நான் ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்ட் ஒன்னு மென்ஷன் பண்ண, ரொம்ப எனக்கு அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அவ சொன்னா இந்தியன் சவுத் இந்தியன் ஃபுட், எஸ்பெஷலி சவுத் இந்தியன் ஃபுட், நார்த் இந்தியன் ஃபுட், இந்தியன் ஃபுட் இஸ் டிசைன்ட் ஃபார் அ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னா. அது எனக்கு ரொம்ப ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்டா தோணுச்சு. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை. பட் ஆக்சுவலி அப்படிதான். இன்னொரு விஷயம் சொல்லி அப்படியே ஆட் பண்றேன். எல்லாமே இப்ப வந்து பீரியட்ஸ் வந்து ஆண்களுக்கு வர மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஹெல்த் ப்ராடக்ட்ஸ், ஐ மீன் இந்த மென்ஸ்ட்ரல் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நல்லா டெவலப் பண்ணிருப்பாங்க. அப்புறம் வந்து இப்ப இந்த மாதிரி இந்த மிக்ஸி யூஸ் பண்றது, கிரைண்டர் யூஸ் பண்றது, இதெல்லாம் சாரி இந்த அம்மிக்கல் யூஸ் பண்றது, ஆட்டுக்கல் யூஸ் பண்றதெல்லாம் வந்து அந்த காலத்துல ஆண்கள் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பயே அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எல்லாமே பெண்கள் தானே பண்றாங்க, அவங்க கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு விடுறதுனாலதான் வந்து இவ்வளவு வருஷம் இருக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குலாம். அப்படி ஆல்டர்னேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சாலும் நாங்க வந்து என்ன சொல்லுவோம்னா, என்ன இருந்தாலும் அம்மியில அரைச்ச மாதிரி ருசி சொல்லுவோம். அரிசி சோறு மட்டும் அடுப்புல வைக்கணும். ஐ திங்க் அது அந்த டைலாக் ஏன் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னா, எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல எப்போ ஒரு வாட்டியாவது சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆமா ஆமா. அத மெயினா இப்போ அந்த வீட்டுல இருக்க ஆண்கள் தான் சொல்றாங்க. எங்க வீட்டுலயுமே எங்க அப்பா சொல்லுவாரு, என்ன இருந்தாலும் குக்கர்ல சோறு வச்சா வந்து அது வித விதையா இருக்கும், வேகாம இருக்கும், வடிச்சு செஞ்சாதான் அந்த சோறே ருசியா இருக்கும் அப்படின்றது. ஏன் நீங்க போய் வடிங்க அப்படின்னு. இந்த ஆக்சிடென்ட் சீன்லயே இன்னொன்னு, அவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னு தெரியல, அந்த வண்டி எடுத்து கிளம்ப வருவாரு. அப்ப கரெக்டா வந்து இவங்க குளிச்சுட்டு பின் பக்கம் வருவாங்க. இந்த வைஃப் வந்து வருவாங்க. அவங்க வந்து பாத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஐயோ பாத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி போவாங்க அந்த வைஃப். அது என்ன அர்த்தம்னா, அவங்க போறப்ப அவங்க மூஞ்சில முடிச்சிட கூடாதாமா மென்ஸ்ட்ரேட்டிங் டைம்ல, பீரியட் டைம்ல. அதனாலதான் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சீனே அதுக்காக போறப்ப இல்ல. ஒரு நிமிஷம், இது வந்து அந்த அவனுங்க மாலை போட்டிருக்க சமயத்துல சுத்தமா பார்க்கவே மாட்டானுங்க, பெண்களை பார்க்கவே மாட்டானுங்க. அதுவும் பீரியட்ஸ்ல இருக்க பெண்களை பார்க்கவே மாட்டானுங்க. நீ வந்து அந்த படத்துல பார்த்தனா அந்த Facebook போஸ்ட ரிமூவ் பண்ண சொல்லி போய் பேசுவான்ல, ஆமா, அப்பயும் அவன் கதவுக்கு வெளியே நின்னே தான் பேசுவான், உள்ள திரும்பி போக மாட்டான். அப்ப கூட சொல்லுவான், நான் உள்ள வந்தேன்னு வச்சுக்க அப்படின்னு. அந்த ஹீரோயின் சொல்லுவா, நீ வந்து பாரு, உன்னால என்னை பாத்திர முடியுமா, உன்னால என்னை அடிச்சிட முடியுமா, நீ வந்து பாரு அப்படின்பா. அதே மாதிரி சாப்பாடுமே பார்த்தோன்னா, முன்னாடி எல்லாம் நார்மலா வந்து அந்த பொண்ணு வந்து சாப்பாடு பரிமாறுவா. பட் இவனுங்க மாலை போட்டிருக்கும் போது வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவான். எனக்கு அந்த சீன் அவ எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி தெரிஞ்சுன்னா, ஒரு ஹவுஸ்மேட் வருவாங்க, ஒரு வேலை பாக்குறதுக்கு வருவாங்க. அவங்க வந்து இப்படி சொல்லுவாங்க, சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு கத்திட்டு போவாங்க. அதே வாய்ஸ், அதே டைலாக் இவங்க சொல்றாங்க. சோ என்னன்னா, இவங்க சொல்ல வர்றது, இந்த சீன்ல படத்தை சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க உங்களுக்கு வந்து ஒரு வேலைக்காரிக்கான ரீப்ளேஸ்மெண்டா தான் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதுல ஐரணி என்னன்னா, இவர் வந்து வேலைக்கு போயிட்டு தான் இருக்காரு, அங்க எல்லாரும் கேர்ள்ஸா தான் இருக்காங்க ஸ்கூல்ல. நீங்க பாத்தீங்கன்னா அவர் அங்க போயிட்டு ஃபேமிலின்னு என்ன அப்படின்னு டீச் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட போய் அங்க போயிட்டு அந்த பசங்கள்ட்ட போயிட்டு, இந்த நாய் டீச் பண்ணா விளங்குமா அந்த சொசைட்டி, அந்த குழந்தைங்க விளங்குமா? அதுவும் பொண்ணுங்க எல்லாரும். ஆமா ஆமா, அந்த ரியாக்ஷன் வேற கேப்சர் பண்ணி காட்டுவாங்க. அந்த பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப கவனமா அப்படி கேட்டுட்டு இருக்க மாதிரி, இந்த ஃபேமிலி ஃபண்டமெண்டல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த படத்துல வந்து இன்னொரு முக்கியமான சம்பவம் வந்து இந்த சபரிமலை மேட்டர் வந்து இவங்க டீல் பண்ணிருக்கிறது. ஆக்சுவலா அது செம்மையா இருந்துச்சு. இதுல நிறைய சின்ன சின்ன விஷயத்த வந்து அவங்க இப்ப நம்ம இது வரைக்கும் பேசின மாதிரியே நிறைய இருந்துச்சு. இதுல முக்கியமா பார்த்தோம்னா, இந்த படத்துல அந்த சபரிமலை வந்து விமனும் வந்து என்டர் ஆகணும் அப்படிங்கிற அந்த தீர்ப்பு வந்த சமயத்துல வந்த மாதிரிதான் காட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த படத்துல அதே சமயத்துலதான் இந்த ஹீரோயினுக்கு மென்ஸ்ட்ரேஷன் இருக்கும், அண்ட் அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் மாலை போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த
ஒரு ஃபேஸ்புக்ல வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருக்கிறத வந்து இந்த ஹீரோயின் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து ரொம்ப தப்பு, நம்மளோட ரைட்ஸை வந்து இவங்க பறிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது, ஸோ அந்த சீன்ல தான் அவங்களுக்குள்ள அந்த ஒரு அந்த எதிர்த்து அவங்கள வந்து லைக் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த பாயிண்டே வந்து ஸ்டார்ட் ஆகும். அதான் இவங்க வந்து இந்த 2 மாசம் இவங்க அடக்கி வச்சிருந்ததோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த டைம். அந்த வீடியோ பார்த்தப்ப இவங்க மனசுல நினைச்சதெல்லாம் அந்த வீடியோல சொல்றப்ப இந்த 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 இது வந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இதுதான் என்னோட சுதந்திரம், நீங்க யாரும் எனக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க்ல தான் வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க அந்த வீடியோவை. அது வந்து அவங்க நினைக்கிறது வந்து தப்பு கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வீடியோ. அதுதான் அங்க ஓகே, நான் இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றது தப்பு கிடையாதுன்னு அவங்களுக்கு அப்பதான் தோணும் அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா. ஓகே, ஆக்சுவலா சபரிமலை தீர்ப்பு என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. உமனை வந்து அதாவது பெண்கள் வந்து சபரிமலை கோயிலுக்குள்ள போக கூடாது அப்படின்னு ஜெனரலா இருக்கும். அதை எதிர்த்து பெண்களும் போலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு. இதுக்கு மெயினா காரணம் என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து மென்ஸ்ட்ரேட்டிங்கா இருப்பாங்க. அதாவது இது ஒரு லிமிட் இருக்குது, இத்தனை வயசு டு இத்தனை வயசு பெண்கள் போக கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 12 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் பொண்ணுங்க அந்த மாதிரி ஒரு லிமிட் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ மென்ஸ்ட்ரேட்டிங் பெண்கள் போக கூடாதுங்கிறது அதோட மீனிங். மென்ஸ்ட்ரேஷன் வந்து இம்பியூர், ஒரு தீட்டு அப்படிங்கிற ஒரு தாட் மேலதான் இது வந்து இந்த கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்றாங்க. சோ அது வந்து தீட்டு கிடையாது, வந்து இம்பியூர் கிடையாதுன்னு சொல்றதுக்காக இந்த ப்ராக்ரசிவ் பீப்புள்லாம் வந்து இதை வந்து ஃபாலோ பண்றாங்க. பேசிக்கா அவ வந்து அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அவ அம்மா சொல்றா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க இது தப்பு அப்படின்னு. ஆனா அந்த வீடியோவை பார்க்கும்போது அவளுக்கு வந்து தோணுது, ஓகே இது நம்ம தப்பு கிடையாது. இல்ல இத நான் ஏன் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வந்து பிளாக் எழுதும்போது இல்ல இந்த மாதிரி வீடியோ பண்ணும்போது அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு கமெண்டாவது இருக்கும், இத பத்தி நீ இப்படி ஆர்டிக்கல் எழுதி இல்ல நீ இந்த மாதிரி வீடியோ பண்ணி என்னத்த சாதிக்க போற அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். நீ யூஆர் நாட் சேஞ்சிங் எனிதிங், இருக்கிறதுதான் நீ சொல்ற, இத பத்தி டிஸ்கஸ் பண்ணி என்ன வரப்போகுது. ஆனா இந்த மாதிரி மீடியால நம்ம போஸ்ட் பண்ணும்போது மத்தவங்க படிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒருத்தருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா கூட தட் இஸ் கன்சிடர்ட் வின். அதனால இவங்க வந்து ஃபெமினிஸ்டா இருந்து அவங்களுக்கு வந்து சபரிமலை பத்தி ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா அவங்க வந்து வீட்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. அது யாரையும் மாத்த போறது இல்ல, எதையும் மாத்த போறது இல்ல, ஆனா இவளோட மனசை மாத்திருக்கு. அதனால அந்த தட் இஸ் த பவர் ஆஃப் மீடியா. அந்த நம்பிக்கையில தான் நம்மளும் பேசுறோம். இவ்வளவு எஃபோர்ட் போட்டு இவ்வளவு டைம் எடுத்து பேசுறோம் அப்படின்னா ஏதாவது ஒருத்தவங்க நம்ம இது பண்ணி மாறுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தானே. நீ சொன்ன மாதிரி வந்து ரொம்ப நாளா நம்ம ஒரு டவுட்ல இருந்துகிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து நீ நினைக்கிறது கரெக்ட் தான், நீ நினைக்கிறது தப்பு இல்லன்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கும்போது ஒரு கான்பிடன்ஸ் வருது இல்ல. கரெக்ட். ஆமா, அது கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொரு விஷயம் இந்த மூவில எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, அந்த வீடியோ போட்ட பொண்ணோட ஸ்கூட்டரே எரிச்சிருவாங்க. இவ வந்து வெறும் ஷேர் தான் பண்ணுவா, எதுவும் போஸ்ட் கூட பண்ணல, அவளோட ஒப்பீனியன் சொல்ல, அவங்க சொன்னது கரெக்ட்னு எனக்கு தோணுச்சுன்னு ஷேர் பண்ணுவா, அதையும் டெலீட் பண்ண சொல்லுவாங்க. சோ பேசிக்கா யூ கேன் நாட் ஹேவ் an ஒப்பீனியன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீ வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நீ பண்ண முடியாது, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ இருக்கணும், சப்மிசிவா இருந்தாதான் அது பேர் பொண்ணு அப்படின்னு சொல்ல வராங்க. சோ அந்த பேரியர்ஸ் எல்லாம் பிரேக் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி அதான் ஒரு நல்ல குடும்பத்துல நல்லபடியா வளர்ந்த பொண்ணு இதெல்லாம் ஷேர் பண்ணுவாளா அப்படிங்கிறது வந்து கரெக்ட். ஆமா, அப்படின்னு சொல்லி எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி அவங்க சப்மிசிவா வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் தோணும், இப்ப அவங்க நீங்க சொன்னீங்கல்ல அவங்க அம்மா கிட்ட கேட்பாங்க, அவங்க அம்மாவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். எனக்கு அதுல ரொம்ப ப்ராப்ளமா இருக்க மாதிரி தோணுது. அதாவது இப்ப வந்து அந்த அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு சொசைட்டில தான் வளர்ந்துருக்காங்க, இந்த மாதிரி அவங்கள ஒதுக்கி வைக்கிற, அவங்க மென்ஸ்ட்ரேட் பண்றப்ப ரொம்ப கஷ்டப்படுத்துற, இல்ல ஜெனரலாவே வந்து அவங்க வீட்டுல வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு வீட்டுல தான் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டில இருக்கிற ஒரு அம்மா ஒரு பொண்ணை வளர்க்குறாங்க அப்படின்னு நிஜமாவே அந்த பொண்ணு மேல பாசம் இருந்து அன்பு இருந்துச்சு அப்படின்னு அதெல்லாம் வந்து பிரேக் பண்ற மாதிரி தானே வளர்க்கணும். இல்ல நீயும் வந்து நான் கஷ்டப்பட்ட மாதிரி நீ கஷ்டப்படுன்னு சொல்றப்ப அங்க எங்க அன்பு இருக்குது, எங்க காதல் இருக்குது, என் பாசம் இருக்குதுன்னு கேக்குறேன். அங்க எங்க வந்து பேரண்ட்டுக்கான ஒரு ஆமா, ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ஐ திங்க் அவங்க வந்து வெளியில 4 பேர் என்ன யோசிப்பாங்க, என் பொண்ணு வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு உட்காந்தான்னா என்ன சொசைட்டி என்ன பேசுவாங்க, திரும்ப எப்படி அவளால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், அந்த ஆங்கிள் யோசிப்பாங்க. தவிர வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ், என் பொண்ணுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ரேரா தான் யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சொசைட்டி வந்து சொசைட்டியால பொண்ணு பாதிக்கப்படுவாங்கிறத தாண்டி
சொசைட்டியால நம்ம பாதிக்கப்படுவோம், நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துரும், நம்மளுக்கு வந்து இப்படி வளர்த்துக்கொண்டு பேர் வந்துருமேன்னு சொல்லிட்டு பேசுறவங்க தான் நிறைய பேர். அட் தி எண்ட் வந்து ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்க. நீங்க வந்து எங்களோட ப்ராடக்ட், நீ என்னோட பொண்ணா இருந்தாலும் நீ என்னோட ப்ராடக்ட், நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேனோ, எனக்கு எந்த மாதிரி கெட்ட பேர்லாம் இல்லாம இருக்கணுமோ அந்த மாதிரி நீ வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் வளர்க்குறாங்க. இதுல வந்து எனக்கு வந்து அன்பு பாசம் தான் இருக்கிற மாதிரியே முக்கால்வாசி இடத்துல எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஐ மீன் அவங்க ரியலைஸ் பண்றாங்கிறது புரியுது, பட் அட் தி எண்ட் இதுதான் வந்து மீனிங்னு சொல்ல வரேன். ஆக்சுவலா இந்த மாதிரி ஜெனரேஷனா இது கடந்துட்டே வருது, இத்தனை வருஷம் ஆயும் இது மாறவே இல்லை அப்படிங்கறதையுமே இந்த படத்துல ஒரு இடத்துல காட்டியிருப்பாங்க. ஐ திங்க் எந்த இடத்துல அது எக்ஸாக்டா வருதுன்னு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து வரும், பேக்ரவுண்ட்ல வந்து இந்த அம்மி அரைக்கிறது, இந்த தேங்காய் துருவுறது, இந்த சவுண்டு மட்டும் ஆடியோவா வந்துகிட்டே இருக்கும். விஷுவல்ல வந்து இந்த மாமனார் இருக்கார்ல, மாமனாருடைய ஐ திங்க் தாத்தா பாட்டின்னு நினைக்கிறேன், அவங்களோட போட்டோல இருந்து அப்படியே அந்த வீட்டுல இருக்கிற எல்லா ஜெனரேஷன் போட்டோவையும் அப்படியே லைவா அந்த கேமரால காட்டிட்டே வருவாங்க. அந்த சீன் ஞாபகம் இருக்கா எங்க பார்த்தோம்? சோ அதுல வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாமனாரோட சம்திங் தாத்தாவோ ஏதோ ஒரு ஜெனரேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க அடுத்த குழந்தை எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு அந்த பேரா அவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் காட்டிட்டே வருவாங்க. பேக்ரவுண்ட்ல வந்து இந்த ஆடியோ ஓடிக்கிட்டே இருக்கும், இந்த அம்மி அரைக்கிறது, துருவுறது, மிக்சி அரைக்கிறது, இந்த சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். இத்தனை ஜெனரேஷனா இது மாறவே இல்லை, இது அப்படியே தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாமனார் வந்து அம்மியில அரைச்சா தான் நான் சட்னி சாப்பிடுவேன்னு பேசுற அளவுக்கு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது மாதிரி நிறைய ஆக்சுவலா இந்த படத்துல வந்து அந்த ஒரு மாதிரி என்ன மெட்டஃபரா காட்டியிருப்பாங்க. இது வந்து இன்னொரு சீன்ல என்னன்னா, தட் இஸ் ஃபைனல் சீன். அந்த பொண்ணோட தம்பி வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து தரியா அப்படின்னு கேட்கிற சீன் வந்து ஐ திங்க் ரொம்ப இம்பார்ட்டன்டான சீன். அவ வந்து கோவமா ஏன் ஒன்னால எடுத்துக்க முடியாது அப்படின்னு கேட்பா. இந்த கொஸ்டினை வந்து சின்ன வயசுல இருந்து பசங்களுக்கு சொல்லி வளர்த்தா ப்ராபப்லி தே வில் நாட் எக்ஸ்பெக்ட் அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவும் வைஃபை என்ன நான் சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அது திரும்ப இந்த படத்தோட டேக்அவே அதுதான். இந்த படத்தோட மொத்த ஐடியாவே அந்த தம்பிய அவங்க திட்டுறதுதான். உள்ள வந்துட்டு தண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்பான். அந்த அம்மா வந்து இன்னொரு அக்கா கிட்ட நினைக்கிறேன், போய் தண்ணி எடுத்து கொடு அப்படின்னு கேட்பாங்க. உன்னால தண்ணி எடுத்து குடிக்க முடியாதா அப்படின்னு இந்த பொண்ணு திட்டுறதுதான் இந்த படத்தோட வந்து மெயின் கோர். இந்த ஆல்ரெடி சோ இந்த இவங்க இந்த உமன் வந்து இந்த வைஃப் வந்து அந்த வீட்டை விட்டு வந்துருவாங்க. ஒரு மாதிரி சண்டை போட்டுட்டு அங்க ஒரு ரிட்டாலியேட் பண்ணிட்டு வந்துருவாங்க, கிளம்பி வந்துருவாங்க. சோ அங்க அந்த லைஃப் இவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த சீனை காட்டுவாங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்குது. அந்த இன்னொரு புதுசா வர்ற வைஃப் கிட்டையும் இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் அதே மாதிரிதான் இருக்க போறான். அந்த மாமனார் மாற போறது கிடையாது. ஓகேவா? ரொம்ப நல்லா காமிப்பாங்க. பேக்ல இருந்து காமிக்கும் போது ஓ இந்த பொண்ணுதான் அப்படின்னு நம்ம யோசிப்போம். மாறிட்டான் போல இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தா இன்னொரு பொண்ணு. அதே மாதிரி டீ கிளாஸ் கழுவாம அப்படியே வச்சிருவாங்க. இல்ல அதான் நீங்க இந்த லிங்க் எப்படி சொல்றேன் அப்படின்னு, அந்த ஹஸ்பண்ட் மாற போறது கிடையாது, அந்த மாமனார் மாற போறது கிடையாது. மாத்த முடிஞ்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த சின்ன பையன் தான். இந்த சின்ன பையன் கிட்ட இருந்து இப்ப என்ன சொல்லி தரணும், நான் எதுக்குடா உனக்கு வந்து வேலை செய்யணும், நீ உன்னால ஏன் தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியாதா, அந்த பொண்ணு எதுக்கு பண்ணணும், நீதான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. அதுதான் இந்த விஷயம் நம்ம வீட்டுல கொண்டு வந்தோம்னா ஒரு அவங்க வந்து எதுக்கு இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெருசா தண்ணி தானே எடுத்து கொடுத்தா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் சேர்ந்து சேர்ந்து பெருசா முடியுது லாஸ்ட்ல. இல்ல தண்ணி தானே. இப்ப நான் வந்து நீங்க டயர்டா வர்றப்ப உங்க தம்பி கிட்ட கேக்குறீங்க, இல்ல உங்க தம்பி வந்து டயர்டா வர்றப்ப அக்கா கிட்ட கேக்குறீங்கிறது ரெண்டு பேரும் ஈக்குவலா ரேண்டமா பண்றது வேற, டயர்டா இருக்கப்ப கேக்குறதுங்கிறது வேற. நீ பையன் உனக்கு வந்து ஒரு அக்காவோ தங்கச்சியோ வந்து பண்றது கடமை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. ஜென்ரலா வந்து அவுட் ஆஃப் லவ் வந்து பண்றதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது வந்து பிகாஸ் ஆஃப் ஜெண்டர் ரோல்ஸ் நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அதுலதான் பிரச்சனை. அதை உடைக்கணும். அதை வந்து உடைக்கிறதுக்கு சரியான இடம் வந்து இந்த யங்கர் ஜெனரேஷன் அப்படிங்கிறது தான் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் நான் ரொம்ப நோட் பண்ணது என்னன்னா, அவ வந்து அந்த வீட்டுல சண்டை போட்டுட்டு வெளியில வரும்போது அவ பேக மாட்டிட்டு நடந்து வருவா. அந்த ரோட்ல இருக்கிற சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் அந்த உமன் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பா. துணி மாட்டிட்டு இருப்பா, இல்ல தொடச்சிட்டு இருப்பா, பெருக்கிட்டு இருப்பா. அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் காமிப்பாங்க.
அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ராமினெண்டா தெரிஞ்சது. ஏன்னா இவ வந்து நடந்து வந்துட்டான்னு சொல்லி உலகம் மாறிடும்னு அர்த்தம் கிடையாது. எல்லார் வீட்லயும் இன்னும் அதேதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த எல்லா ஃப்ரேம்லயுமே இல்லையே. ஆக்சுவலா Yeah. அந்த லேடிஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த எல்லா வீட்லயுமே அதே இடத்துல ஒரு ஆம்பளை வந்து உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பான், இல்ல சேர்ல சாஞ்சு காலாட்டிக்கிட்டு இருப்பான், இல்ல அந்த வீட்ல இருக்கிற ஆம்பளை பசங்க 2 பேர் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க, பொம்பளை பொண்ணு வந்து அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் துணி காய போடுறதுல. இந்த நடந்து வரும்போது அந்த பேக்ரவுண்ட் ஃப்ரேம்ல அதே சீன்ல இன்னொரு 10 லேடிஸ் வந்து உட்கார்ந்துகிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிருப்பாங்க சபரிமலை தீர்ப்புக்கு. ஆமா. அந்த பிரேம அந்த லேடிஸ் வந்து சும்மா கார்ட்போர்ட பிடிச்சு நின்னுட்டு இருப்பாங்க. மைக்ல பேசுறது ஒரு ஆணாதான் இருக்கும். இல்ல நான் அந்த ஃப்ரேம் பாக்குறப்ப அந்த பின்னாடி இருந்து சபரிமலை தீர்ப்புக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப வந்து இந்த வைஃப் வந்து ஏதோ பண்ண போறாங்க, எடுத்து கல்ல விட்டு அடிக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த படத்தோட அது என்ன சொல்றது, நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் இவ திரும்ப பேசிடுவா, திரும்ப எதிர்த்து அடிச்சிருவா அப்படின்னு நம்ம அந்த எக்ஸ்பெக்ட் பண்ற இடத்துல எல்லாமே அவ வேற வழி இல்லாம அது என்ன சொல்றது, அந்த பல்ல கடிச்சிட்டு பாஸ் ஆகி போய்கிட்டே இருப்பா. அந்த பில்டப் ஆகுறதுதான் அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த உண்மையிலேயே இந்த படத்தோட மாஸ் சீன் வந்து அந்த டீ கிளாஸ் தான். ஆமா. இல்ல அதுல வந்து ஐ திங்க் நம்ம மென்ஷன் பண்ணலாம் நினைக்கிறேன். அந்த ஒரு இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த இதுல என்னன்னா, அவளுக்குன்னு ஒரு விஷயம் வேணும், ஒரு பிளம்பர் வேணும்னு கேட்டா அந்த பைப்பை பிக்ஸ் பண்றதுக்காக. அத கடைசி வரைக்கும் பிளம்பரை கூப்பிடவே மாட்டாங்க. அத நக்கல் பண்ணுவாப்ல. நீங்க வந்து உனக்கு வேஸ்ட் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு போல அப்படின்னு நக்கல் பண்ணுவாங்க. ஆமாடா வேஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்கணும். அது ஆனா அந்த லாஸ்ட் சீன்ல அந்த டீ கிளாஸ்ல அந்த வேஸ்ட் தண்ணியை விட்டுட்டு ஒரு நிமிஷம் யோசிப்பா, குடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. அவன் வந்து கொட்டிடுவான்னு நினைச்சேன் நான். பட் ஆனா அவ வந்து போய் வச்சிருவா. அந்த கிளைமேக்ஸ் வந்து அட்லீஸ்ட் நம்ம இவ்வளவு படத்தை ஸ்பாயிலர் சொல்லிட்டோம், இருந்தாலுமே இதையும் மீறி நீங்க படத்தை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிளைமேக்ஸ்ல சீன் கண்டிப்பா வந்து அதையாவது உங்களுக்கு விட்டு வைக்கிறோம், நீங்க கண்டிப்பா பாருங்க. சொல்லிட்டோம் கிட்டத்தட்ட, இட்ஸ் ஓகே. ஆமா. ஆனா அது வந்து ரொம்ப அந்த படத்திலேயே நான் எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருந்தேனோ அந்த அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் மாதிரி இருந்தது. அந்த ஒரு நமக்கு எல்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருச்சு. ஆமா பாடா அப்படி அவங்க குடிக்கிறதையும் நீங்க அந்த இல்ல அந்த தம்பி கிட்ட அந்த கிளாஸ தூக்கி போட்டுட்டு கத்துவாங்கல்ல, இந்த வைஃப் வந்து சொல்லுவாங்க, நீ ஒன்னால எடுத்து குடிக்க முடியாதான்னு சொல்லிட்டு ஒரு கோவமா ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அந்த ரியாக்ஷனை பார்த்துட்டு அவங்க அம்மா அமைதியாயிருவாங்க. அந்த ரியலைசேஷன் தான் வரணும் அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு. இன்னொரு விஷயம், இந்த படத்துல எந்த கேரக்டருக்குமே பேர் கிடையாது. அது ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்த்து முடிச்சப்ப வந்து நான் எனக்கு எப்ப இதை ரியலைஸ் பண்ணேன்னு தெரியல. ரொம்ப நேரம் கழிச்சு ஏதோ யோசிக்கும் போது டக்குன்னு இந்த ஹீரோயினோட பேர் என்ன அப்படின்னு யோசிச்சு பாக்குறேன், எந்த கேரக்டருக்குமே பேர் இல்ல அந்த படத்துல. இப்ப நான் இவங்க இந்த படத்துல எல்லாத்தையுமே ரொம்ப டெலிபரேட்டா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. ஒரு சீன் முதற்கொண்டு ஒரு பேர் முதற்கொண்டு எல்லாமே பண்ணிருக்காங்க. இல்ல ஒரு பேர் வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோவேன், ஏதோ ஒரு ஊர்ல நடக்கிற இந்த ஒரு பொண்ணோட ஸ்டோரி ஆயிரும். ஆனா இது அப்படி கிடையாது, இது வந்து எல்லாரோட ஸ்டோரியும். நம்ம சொசைட்டில இருக்க ஒரு 90% பெண்கள் ரிலேட் பண்ணிக்குவாங்க. பேர் யாரா வேணா இருக்கலாம். நேத்து அதான் நான் இப்போ இந்த எபிசோட் பேசுறதுக்கு முன்னாடி பிரைம்ல பாக்கும்போது, பிரைம்ல வந்து நம்மளுக்கு ஹோவர் பண்ணோம்னா கேரக்டரோட நேம் வரும்ல, யார் நடிச்சாங்க என்ன கேரக்டர் வரும்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நடிச்சவங்களோட பேர் இருக்கும், கீழே வந்து ஹஸ்பண்ட், அந்த பொண்ணோட பேரு கீழே ஒய்ஃப், அப்புறம் அந்த அம்மா பேரு மதர் இன் லா, ஃபாதர் இன் லா. அப்ப அதான் கேரக்டரே, ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃப், அந்த மதர் இன் லா, ஃபாதர் இன் லா, இப்படிதான் இருக்கீங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது அந்த நேம் இல்ல, அந்த வேலைக்கார அக்காக்கு தவிர யாருக்குமே பேர் இருக்கு. ஆமா ஆமா, உஷா, உஷா அண்ட் அந்த சின்ன பொண்ணுக்கும் பேர் இருந்ததுன்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்த ஹோல் பேசிஸ் ஆஃப் த படம் வந்து இட் இஸ் டெஃபினெட்லி அபவுட் அன்பெய்ட் லேபர். நம்ம வீட்டுல வந்து பொண்ணுங்க வந்து எவ்வளவு வேலை பாக்குறாங்க வெளியில தெரியாம, அத வந்து ஒரு ஒரு சேலரியே இல்லாம இவ்வளவு வேலை பாக்குறாங்கிறது தான் அந்த பேசிஸ் ஆஃப் த மூவி. அண்ட் அதுல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து திரும்ப வந்து ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கிறோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா எல்லாத்தையும் ஈக்குவலா பண்ணும் அப்படின்னு சொல்றதை விட ஒரு விதத்துல பார்த்தோம்னா இந்த மாதிரி வேலை எல்லாம் மென் பண்ணா அவங்களுக்கு இன்னும் லைக் எக்ஸ்போஷர் இருக்கும்.
ஆஸ் பர் ரிசர்ச் இட் ஹஸ் பீன் ஷோட் தட் ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டிஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ற மென்னுக்கு வந்து ஸ்ட்ரெஸ், பிளட் ப்ரெஷர் எல்லாமே கம்மியா இருக்கும். இது ஃபேக்சுவலி பார்த்தா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, நான் ரீசெண்டா வந்து ஒரு லேடி சுப்ரதா கோஷ் நினைக்கிறேன், அவங்க வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க பிரைம் மினிஸ்டர்ட்ட, ஆஸ்கிங் ப்ளீஸ் ஆஸ்க் மென் டு ஷேர் ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டிஸ் வித் அஸ் அப்படின்னு. அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அப்படியா? அவங்களுக்கு ஒரு ஆளே கிடைக்கலையா? இல்ல அவங்க கரெக்ட் தான், பட் ஆனா அவங்க சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க என்னெல்லாமோ பத்தி பேசுறீங்க, பட் இதெல்லாம் ஒரு பேசிக் திங். எஸ்பெஷலி கோவிட் டைம்ல நிறைய பேருக்கு வீட்டுல மெய்டும் வரல, ஆனா எல்லா டியூட்டிஸும் விமன் மேல விழுந்த மாதிரி இருந்தது. சோ அந்த டைம்ல வந்து நீங்க என்னெல்லாமோ பத்தி பேசுறீங்களே, வீட்டுல இருக்கிற வேலைய ஈக்குவலா டிவைட் பண்ணிக்கோங்கன்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா மேபி ஒரு இம்பாக்ட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா யாருமே இதை பத்தி வெளியில பேசுறது இல்ல. ஓகே, அவங்க வந்து ஒரு ஒப்பீனியனா நினைக்கிறாங்க. ஓகே, உங்க வீட்டுல இப்படியா, எங்க வீட்டுல இப்படி அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லார் வீட்லயும் நீங்களா வந்து யோசிக்கணும், ஏன் நம்ம வீட்டுல நம்ம பண்றதுல என்ன தப்பு அப்படின்னு யோசிக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாண்டி இந்த படத்துல வந்து எனக்கு வந்து உமனுக்கான ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி, அப்புறம் அவங்களோட டெசிஷன்ஸ், அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் அவங்களே எடுக்கிறதுக்கான உரிமை, இதெல்லாம் எப்படி வந்து கம்ப்ளீட்டா நம்ம சொசைட்டில இல்லாம இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் மிரர் இந்த படம். இத வந்து இது ஆக்சுவலா வந்து இது பெண்களுக்கான படமே கிடையாது, இது வந்து ஆண்களுக்கான படம். எல்லா ஆண்களும் பார்க்க வேண்டிய படம். இது பெண்களுக்கு வந்து தெரிஞ்சு புதுசா இருக்காது, ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நிறைய பெண்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சதா தான் இருக்கும். ஆண்கள் பார்க்கணும், நம்ம எதெல்லாம் தப்பு பண்றோம், எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம மிஸ்டேக், எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறோம், எதெல்லாம் வந்து டேக்கன் ஃபார் கரெக்டா எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான படமா இருக்கும். பார்க்கணும், பார்த்து இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோமோ அதை கொஞ்சம் கொஞ்சமா அதை அட்லீஸ்ட் ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். உடனே வந்து எல்லாராலையுமே அப்படி வந்து எல்லா சமையலையும் பண்ணிட்டு எல்லாத்தையுமே வந்து உடனே மாற முடியாது, சமையல் பண்றது எல்லா வேலையும் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா இன்னும் கொஞ்ச நாளையாவது அது கொஞ்சம் மாறக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஐ திங்க் ஒரு விஷயம் எல்லாராலையும் பண்ண முடியுன்ற விஷயம் வந்து தேங்க்ஸ் சொல்றது. நான் வந்து அத வந்து ரொம்ப சிம்பிள் திங்கா இருக்கலாம், பட் ஒரு அம்மா வந்து சமைச்சு போடுறாங்கன்னா சம்டைம்ஸ் அந்த ஹஸ்பண்டால சமைக்க தெரியாதா இருக்கும், என்னன்னா இருக்கலாம், பட் அவங்களோட ஒர்க் அக்னாலேஜ் பண்ணி தேங்க்யூ, நல்லா இருந்தது ஃபுட், அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாலே அது ஒரு பெரிய ஸ்டெப் நான் நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி அது ஒரு பெரிய ஸ்டெப், பட் அது வந்து ரொம்ப பேசிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த பாயிண்ட் நான் திரும்ப சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து நாங்க ரொம்ப நல்ல ஆம்பளைங்க, மத்த ஆம்பளைங்க மாதிரி இல்ல, ஹெல்ப் எல்லாம் பண்ணுவோம், இல்ல வந்து நாங்க பேசிக்கா ரொம்ப டிக்னிஃபைடா ட்ரீட் பண்ணுவோம் சொல்லிட்டு ஹெல்ப் சொல்லிட்டு நிப்பாட்டிடுவாங்க, தேங்க்ஸ் சொல்லிட்டு நிப்பாட்டிடுவாங்க, அங்க நின்று கூடாது அப்படின்னு சொல்றேன். அது வந்து ரொம்ப பேசிக்கான ஸ்டெப். நீங்க எங்க ஆரம்பிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அங்க ஆரம்பிங்க, பட் வந்து அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. அண்ட் எனக்கு இந்த பாயிண்ட்டையும் லாஸ்டா ஒரு தடவை ஹைலைட் பண்ணணும்னு தோணுச்சு. லைக் நம்ம அந்த நடுவுல பேசின அந்த கல்ச்சரல் சேஞ்ச் இருக்குல்ல, எல்லா வேலையும் ஆண்கள் பக்கம் போனா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த இந்த ஃபுட் கல்ச்சரு இவங்க சொல்ற, அதாவது எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம சொசைட்டில வந்து விமன் மேல அதிகமான ஒரு இதை போட்டு வச்சிருக்காங்களோ அது எல்லாமே ஓவராலாவே மாறிடும். ஸோ அந்த சேஞ்சும் வரணும்னு நினைக்கிறேன். அதான் அந்த மாதிரி சேஞ்ச் வந்தாதான் விமனுக்கும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், வெளியில போய் வேலை பாக்குறதுக்கு டைம் இருக்கும். அண்ட் தட் இஸ் ஒன்லி ஹெல்பிங் த ஹவுஸ் இல்லையா, அது வந்து தட்ஸ் an additional income and that is going to help the family. சோ அந்த மாதிரி யோசிக்கணும், நம்ம வேலை பார்த்தா இல்ல நம்ம வந்து நம்ம வைஃப்க்கு ஹெல்ப் பண்ணா இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்னு யோசிச்சாதான் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டெப் எடுக்க முடியும். இல்ல இப்பயும் நம்ம வைஃப்க்கு ஹெல்ப் பண்றோன்ற வார்த்தையை அவாய்ட் பண்ணிரலாம், அவங்க வேலையை அவங்க செய்யணும். ஆமா. இன்கேஸ் இந்த மாதிரி படத்தை பார்த்து இல்ல நாங்க பேசுறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஏதாவது ரியலைஸ் பண்ணிருக்கீங்க, இல்ல இதெல்லாம் வந்து நான் புதுசா கத்துருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு சின்ன மெசேஜ் அனுப்புங்க. சோ தட் எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும், நாங்க இது பேசுறோம், இதனால கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும் எங்களுக்கு. சரி, லாஸ்டா ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிடுறேன். சொல்லு. சாமி சரணம். പാട്ട് ചേല് എന്ത് പാട്ട് നിന്റെ പാട്ട് എന്ത് നീ എൻ്റെ നീ